Hello student, welcome to Drone Academy. Very good morning to all. ஆறாம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் வந்து மூணாவது டைமில் ஃபஸ்ட் இயர் அது ஓவராலில் பார்த்திங்க அப்படின்னா 9 இயரில் இன்றைக்கி நம்ம 7வது இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு இதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7வது இயரில் ஒரு செய்யுள் பகுதி, 2 உரைநடை பகுதி, ஒரு இலக்கண பகுதியில் இருக்குது. சரிங்களா, மொத்தம் 4 தான். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா 2 செய்யுள் பகுதி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்யுள் பகுதி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன இன்னும் சொல்ல முடியாது, நிறைய முக்கியமான தகவல் அதில் இருக்குது. ஓகேவா, ஸோ எது நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக், எது நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரோட டாபிக் என்ன அப்படின்னா புதுமைகள் செய்யும் தேசம் இது அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரதம் அன்றைய நாற்றங்கால். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கவிதை தொகுப்பு. யாருடைய கவிதை தொகுப்பு அப்படின்னும் போது தாரா பாரதி. ஓகே, நமக்கு தாரா பாரதி சிலபஸில் வந்து கவர் ஆகலை அப்படின்னாலும் நம்ம நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம் அப்படின்னா நியூ புக் பொறுத்த வரைக்கும் அந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சு வச்சுங்க. ஸோ நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பொறுத்த வரைக்கும் சிலபஸில் கவர் ஆகாமல் போகுதுன்னு தாண்டி நியூ புக்கில் இருக்கா அதை படிச்சுக்கணும் அப்படின்னு எண்ணத்தோடு மட்டும் படிங்க. சரிங்களா, சிலபஸ் இருக்கிறதுக்கு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு படிக்கணும். சரிங்களா, இப்போ தாரா பாரதி, இப்போ பாரதியாரை பற்றி படிக்கிறீங்க, தாரா பாரதியை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா பாரதியாருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து படிக்கணும், தாரா பாரதியை ஓரளவுக்கு படிக்கணும். ஓகே, தாரா பாரதி சிலபஸில் இல்லை, அது இல்லைன்றதுக்காக நம்ம விட்டுறக்கூடாது. ஓகே, அதுக்கு நம்ம உட்காந்து முழுசாகவும் உட்காந்து தாரா பாரதி படிக்கக்கூடாது. ஒரு மேலோட்டமான வாசிப்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸில் கவராத டாப்பிக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுலேயும் பார்த்தா அந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு மட்டும் படித்தாலே போதுமானது. ஓகேவா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பாரதம் அன்றைய நாற்றங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாடல் என்னத்தை பார்க்கலாம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. சரியா, புதுமைகள் வந்து பல்வேறு வகையான புதுமைகளை வந்து செய்த இந்த தேசம். ஓகே, பூமியுடைய கிழக்கு வாசல் தான் பார்த்தீங்கன்னா இதுன்ற சொல்கிறாங்க. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசைமைக்க, கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும், புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கிய கட்டி நிறுத்திய கலைக்கூடம். அடுத்தது அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்திரி அறத்தின் ஊன்றுகோலாக, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல்ன்ற ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடலை ஓரளவுக்கு படிச்சுங்க, ஏன்னா நமக்கு புக்கில் வந்து மனப்பாட பாடலாக இருக்குது. சரியா, ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஓகேவா, இந்த லைன் முக்கியமானது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஓகேங்களா, ஸோ இந்த வரி முக்கியமானது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காளிதாசன் தேனிசை பாடல்கள் இந்த 2வது பேரா வந்து முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ இதுமாதிரி படிச்சுங்க. இதோட அர்த்தம் என்னத்தை நம்ம பார்க்கலாம். பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடாகும். சரியா, பல்வேறு புதுமையான விஷயங்களை வந்து செய்த நாடு தான் இது நம்ம இந்திய நாடு. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. ஏன்னா உலக பொதுமறை நம்ம சொல்கிறோம், இந்தியாவில் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட 2வது நூலை தான் திருக்குறள் நம்ம சொல்கிறோம். அப்போ திருக்குறள் இது நம்ம இந்தியாவுக்கே ஒரு பெருமை செய்யக்கூடிய விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகிறது. அடுத்து பாருங்கள், காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. ஸோ காளிதாசர் எழுதின பாடல் எல்லாமே இது காவிரி கரை வரைக்கும். ஏன்னா நம்ம காளிதாசர் யாருன்றது தெரியும். முக்கியம் அது ஒரு சமஸ்கிருத கவிஞர் தான் வந்து காளிதாசர். அவர் வடமொழி கவிஞர் நம்ம சொல்லுவோம். ஸோ அவர் நிறைய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா காவிரி கரை வரைக்கும் எதிரொலிக்கிறது. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றது. சரியா, ஏன்னா கங்கை ஆறு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நம்ம கம்பர் என்ன பண்ணியிருப்பார், கம்பராமாயணத்தை எழுதியிருப்பார். அந்த கம்பராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை ஆற்று, அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயோத்தி அதே இருக்குது, உத்தரப்பிரதேசம் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்த மையமாக கொண்டு வரதுனால கங்கை கரையை பற்றி நிறைய பாடல்கள் வந்து நம்ம கம்பர் வந்து சொல்லியிருக்கனால கங்கை கரை வரைக்குமே வந்து கம்பனுடைய புகழ் பாறை இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீர் மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. ஸோ குமரிமுனைக்கு காஷ்மீர்லேருந்து மாலை வருதுன்னு சொல்கிறாங்க. மேற்கு தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்த நன்மைகளை விளைவிக்கின்றன. மேற்கில் உருவாக்கக்கூடிய நதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வரைக்கும் பாய்ஞ்சு நமக்கு நன்மையை தருது சொல்கிறாங்க. புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. புல்வெளி எல்லாமே வந்து பூக்கள் மலர்ந்து பொற்காலம் மாறிருக்கு. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சியளிக்கின்றன. இப்போ நம்ம கல்லில் நிறைய சிற்ப கோயிலாக இருக்கட்டும், குடைவரை கோயிலாக இருக்கட்டும், சரிங்களா, அப்போ கட்டுமான கோயிலாகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கலைக்கூடமாக வந்து திகழ்துன்னு சொல்கிறாங்க. அல்ல குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றன.
அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகள் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடியை விளக்குகின்றது. ஸோ என்ன சொல்ல அப்படின்னா அறத்தின் வழியாக வந்து அகிம்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை சொல்கிறோம், இதை வந்து ஒரு முன்னிலைப்படுத்துகிறோம் அப்படின்னா காந்தியடிகள் தான். காந்தியடிகள் என்ன சொல்லுவோம் நம்ம அகிம்சை, அதான் நம்ம ஃபஸ்ட் நமக்கு நினைவு வரக்கூடியது. ஸோ அந்த அகிம்சைன்ற அந்த கைத்தறியை வச்சு தான் என்ன பண்ணார், ஆங்கிலேயரே விரட்டினார் யார், காந்தியடிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அதுதான். அடுத்து இப்போ நம்ம தாராபாரதி தான் ரொம்ப முக்கியமானது. தாராபாரதியின் இயற்பெயர் என்னென்னா ராதாகிருஷ்ணன். தாராபாரதி பேர் ராதா, தாரா ராதா அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இங்கே பாருங்கள் ராதா இருக்கா, ராதா இப்போ தாரா. ஓகே ஞாபகம் வச்சுங்க. இந்த ராதாவை திருப்பி போட்டால் தாரா. ஓகே, தாராபாரதி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. ஸோ நம்ம ராதே கிருஷ்ணா தெரியும். ஓகேவா, ராதே கிருஷ்ணனுடைய காதலி தான் வந்து பார்த்தா ராதைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கிருஷ்ணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிருஷ்ணன் ராதே கிருஷ்ணா தான் நம்ம பொம்மைலாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க. ஓகேவா. இப்போ தாராபாரதி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கவிஞாயிறு என்னும் அடைமொழியை பெற்றவர் யார், தாராபாரதி. ஸோ தாராபாரதி அடைமொழி அதாவது சிறப்பு பெயர் நம்ம எதை சொல்லுவோம், கவிஞாயிறு அப்படின்ற ஒரு சிறப்பு யாருக்கு இருக்குது, தாராபாரதிக்கு இருக்குது. சரிங்களா. அடுத்தது பாருங்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலான இவர் ஏற்ற நூல்களாகும். இது புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். சரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிறு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன். ஓகேவா. ஸோ சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகுது அப்படின்னா என்னது, சூரியன் உதிக்கும் போது புதிய விடியல்கள் உருவாகும். ஸோ புதுவாக சூரியன் எப்படி உதிக்கும், கிழக்கு நோக்கி தான் உதிக்கும். சரிங்களா. அது கிழக்குலேருந்து தான் வந்து பார்த்தா சூரியன் உதிக்கக்கூடிய திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு. அப்போ இது எங்களுக்கு கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். ஸோ அப்போது என்னென்ன அப்படின்னா சூரியன் உதிக்கும் போது கிழக்கு திசையில் உதிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், வெளிச்சம் வந்து குறைவாக தான் இருக்கும். ஓகேவா, கொஞ்சோண்டு வெளிச்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் வந்து முழுசாக வந்து சூரியன் வெளியே வந்துட்டு போது தான் முழு பிரகாசமான ஒளி வந்து வரும். அப்போ புதிய விடியல்கள் எங்கே, புதிய விடியல் சூரியன், சூரியனா கவிஞாயிறு. ஸோ அப்போ கவிஞாயிறு எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா புதிய விடியல்கள், இது எங்களுக்கு கிழக்கு. இப்போ விடியலும் போது பொதுவாக எந்த திசை வரும், கிழக்கு நோக்கி வரும். அப்போ இது எங்களுக்கு கிழக்கு. அப்போது ஆரம்பிக்கும் போது உதிக்கும் போது வெளிச்சம் எப்படி இருக்கும், விரல் நுனி அளவு தான் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. அப்போ விரல் நுனி வெளிச்சங்கள். அப்போ ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடுவது இது, இது திருக்குறள் தான் நம்ம சொல்கிறார். ஓகேங்களா. அடுத்தது காளிதாசரின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடங்கள். ஸோ காளிதாசருடைய தேனிசை பாடல்கள் வந்து காவிரி கரை வரைக்கும், இதே கம்பன் அப்படின்னா கங்கை கரை வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கலைக்கூடமாக காட்சி தருவது நம்ம சொல்கிறீங்க, அந்த கற்களால் உருவாக்கப்பட்ட சிற்பங்கள். அடுத்தது நூலாடை என்னும் சொல்லை பிரித்துக்கிறது நூல் கூட்டல் ஆடை. எதிரொலிக்க வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிக்க, இந்த ஒரு பாருங்க எதிரொலிக்க, இதான் கரெக்ட். ஓகேவா. எதிரொலிக்க இது வராது, இரு வரக்கூடாது. சரிங்களா. அடுத்தது இப்போ நம்ம ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை உலகம் அப்படின்ற டாப்பிக்கில் தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். சரியா. தமிழ்நாட்டில் காந்தி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு காந்தியடிகளுடைய கடித இலக்கியம் வந்து முக்கியமானதாக இருக்குது. சரியா. ஸோ அப்போ கடித இலக்கியம் அப்படின்னும் போது இது நம்ம ஒரு கடித இலக்கியமாக ஃப்ரேம் பண்ணி கூட கேள்வியில் கேட்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ அப்படின்னும் போது காந்தியடிகளை பற்றி வந்து ஆல்ரெடி ஓல்டு புக்கில் 2 இடத்துல இருக்கும், நியூ புக்கில் 2 இடத்துல இருக்கும். ஸோ இதை மட்டும் படித்தா போதும். கேள்வி கேட்கணும் அப்படின்னா அதை தான் கேட்கணும். சரிங்களா. ஓகே. ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பிக்சரில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி அருங்காட்சியகம். இது எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது. சரியா, கொடுத்துருங்க பாருங்கள். ஓகே. அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம கொடுக்கலாம். காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டின் மீது தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு. சரியா. காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அவருடைய இந்த ஒரு உருவத்துக்கு காரணமே நம்ம தான். சரிங்களா. அவர் பலமுறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார். அப்போது சுவையான பல நிகழ்வுகள் நடந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை காணலாம். நிறைய முறை. ஓகேவா. ஏன்னா தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிணைப்பு இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், அவர் இங்கே வரவே தான் அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அப்போ அடிக்கடி வரவே தான் அப்போ அந்த ஒரு பாண்டிங் வந்திருக்கும். அப்போ வந்த விஷயம் சொல்கிறாங்க. 1919 ஃபஸ்ட் 1919 பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் முதல் முறையாக சென்னைக்கு வந்தார். அப்போ சென்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து காந்தியடிகள் எப்போ வர்றாருன்னா 1919 வர்றார். எப்போ, பிப்ரவரி மாதம் வராரு. அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் எனும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது. ஓகேண்ணா. அது சிட்னி ரவுலட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் வந்து கொண்டு இருப்பார். ஓகேவா. என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விசாரணை வாரண்ட் இல்லாமல் கைது செய்வது, விசாரணை இல்லாமல் தண்டிப்பது. அது வாரண்ட் இல்லாமல், அதாவது ஒன்றுமே இல்லைங்க. நம்ம இந்த சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவலனை வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம பாண்டியம்மன் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணி கொலை பண்ணுறத பற்றி அதே கான்செப்ட் தான் இங்கே. ஓகேவா. விசாரணை செய்யாமல் அதாவது வாரண்ட் இல்லாமல் கைது பண்ணுறாங்க. ஏன்னா வாரண்ட் தேவையில்லை. அதேமாதிரி விசாரணையெல்லாம் தண்டிச்சுருவாங்க, விசாரிக்கே அவன் தண்டிச்சுருவாங்க. அதே தான் ரவுலட் சட்டம். ஓகேவா. வாரண்ட்டே, ஏன்னா ஒருத்தர் இப்போ நம்ம கைது செய்யணும்னு தேவை, கண்டிப்பாக வாரண்ட் இருக்கான்னு கேட்போம். அப்போ அந்த வாரண்ட்டே இல்லாமல் கைது பண்ணிடலாம். அப்படி கைது பண்ணவங்கள விசாரிக்கின்ற அவசியமே கிடையாது. அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண, அவங்களுக்கு 6 மாதம் நீ ஜெயில் இருப்போ, நீ 10 மாதம் ஜெயில் இருப்போ, நீ 10 வருஷம் ஜெயில் இருப்போன்னு சொல்லுவாங்க.
சரியா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 10 நிமிஷம் அப்படியே இருக்கும். அப்போது இது என்ன, இது ஒரு கொடுமையான சட்டத்தை வந்து பார்த்தா சாத்தானின் சட்டம் அல்லது இருண்ட சட்டம் அல்லது கருப்பு சட்டம்னு சொல்லிட்டு வந்து காந்தியடிகள் வர்ணித்தார். அதை உணர்த்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிர்ப்பான மாநாடு ஒன்று நடத்தலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவாங்க. அதுக்காக தான் சென்னைக்கு வந்து காந்தியில் வந்திருப்பாங்க. ஓகேவா? ரவுலட் எனும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தது. அதனை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார். அதை பற்றிய ஆலோசனை கூட்டம் ராஜாஜியின் வீட்டில். பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்போதைய காங்கிரஸ் தலைவர் அப்படின்னும் போது நம்ம தமிழ்நாட்டில் பெரிய தலைவர்னா ராஜாஜி தான். ஓகேவா? ஸோ ராஜாஜி வீட்டில் நடந்துச்சு. காந்தியடிகள் ஒரு மெத்தையில் அமர்ந்து இருந்தார். சரியா? காந்தி என்ன பண்ணி ஒரு மெத்தையில் வந்து அமர்ந்திருக்காரு. அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டிருக்கிறனர். ஓகேவா? காந்தியில் மட்டும் தான் உட்காந்துருக்காரு. அவருக்கு அருகில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி மற்ற தலைவர்கள் நின்றுட்டு இருக்காங்க. யார்? நேதாஜி. சார், ராஜாஜி வீட்டிலே ராஜாஜி நின்று தான் இருக்காரு. ஓகேவா? ஏன்னா காந்தியடிகள் மீது அவர் வந்திருக்கு ஒரு பண்பு. ஓகே, ஒரு அன்பு தான் நம்ம சொல்லுவோம். அதாவது அவர் வந்து அடிமைப்படுத்தின விஷயம்லாம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு அன்பு. ஓகேவா? நம்ம வீட்டில் அந்த ஒரு விருந்தாளி வராங்க அப்படின்னு நம்ம உட்கார வச்சுனா அழகு பார்ப்போம், அந்த மாதிரி தான். ஓகேவா? அடுத்து பாருங்க. அப்போது அங்கு வந்த பாரதியார் தலைவர் இப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாரு. விரைந்து சென்று காந்தியின் அருகில் அமர்ந்தார். சரியா? நிக்கெட்டு பர்மிஷன்லாம் கேட்கல, ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணார், போயிட்டு உட்காந்துட்டு, திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன். அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார். ஓகேவா? என்ன பண்ணியிருக்காரு, டக்குன்னு போயிட்டு சர்ன்னு போயிட்டு விருன்னு உட்காந்துட்டாரு. என்ன பண்ணியிருக்காரு, ஹலோ காந்தி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு என்ன பண்ணியிருக்காரு, பொதுக்கூட்டம் நான் வந்து ஈவினிங் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து தலைமை தாங்கணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, காந்தி, இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது, உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டார் காந்தியடிகள். அது முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும், தாங்கள் தொடங்கப் போகும் இயக்கத்திற்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறி பாரதியார் நான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார். அதாவது சொன்ன உடனே பார்த்தா இல்லையா நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே நான் நாளைக்கு வச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாரதி என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் கிடையாது, நடக்க போகிறது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வந்து தலைமை தாங்க, இல்லையா நான் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கத்தை நடக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன்றாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து வியப்பாக இருந்துச்சு. நான் காந்தியடிகளுக்கு ஏன்னா சொன்னேன் அப்படின்னா டக்குன்னு மாற்றிக்கிற ஆளு மத்தியில் நான் வந்து எடுத்த முடிவு மாற்றிக்கூடாது, வந்து நான் வந்து ஒரு பத்திரிக்கை ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், அது நிறைவேறிச்சுன்னா பார்க்குறேன், இல்லையா என் வேலையை பார்த்துன்னு போகிறோன்னு சொல்லிட்டு போனார்ல, அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து வியப்பாக பார்க்க வச்சுது. அப்போ என்ன பண்ணானா காந்தியடிகள், அவர் சென்றதும் இவர் யார் என்று காந்தி வியப்புடன் கேட்டார். அவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர், தமிழ்நாட்டின் சொத்து என்றார் ராஜாஜி. சரிங்களா? அந்த தமிழ்நாட்டின் சொத்து, ஓகேவா, பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என கூறுவார் ராஜாஜி. இல்லை அவர் இந்திய நாட்டின் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது, காந்தியடிகளே சொல்கிறார். இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள். தமிழ்நாட்டின் சொத்துன்னு சொன்னது யார் அப்படின்னா ராஜாஜி. இது தமிழ்நாட்டு சொத்துலாம் கிடையாது, இவர் இந்தியாவுடைய சொத்துங்கன்னு சொல்லி யார் சொன்னது, மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறாரு. இந்நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடிகள் மதிப்பீட்டை அறியலாம். ஸோ இந்த ஒரு நிகழ்வில் என்ன பண்ணுறாரு, பாரதியாரை பற்றி காந்தியடிகள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். ஓகே, 1919 வந்தார், 10 மாதம் பிப்ரவரி மாதம். அடுத்து 1921 2 வருஷம் கழிச்சு செப்டம்பர் மாதம் வராரு. இந்த மாதம் காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்போது புகை வண்டியில் மதுரைக்கு சென்றார். என்ன பண்ணியிருக்கேன், அப்போலாம் வந்து ட்ரெயின் தான். ஓகே, ஃப்ளைட்லாம் அப்போலாம் இருக்கிறது இருக்கும், எப்போனா ஒரு சமயம் தான். ட்ரெயின் தான் அப்போ வந்து பிரதானமான போக்குவரத்தாக இருந்துச்சு. நம்ம லாங் டர்ம் போனோம் அப்படின்னா செல்லும் வழியில் உழவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டு இருப்பதை கண்டார். ஒரு ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போகிற வழியில் உழவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயலில் வேலை செஞ்சு பார்த்துருக்காரு. அவர்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருந்தனர். அப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இப்போ நம்ம ஏன்னா அவர் வக்கீலுக்கு படிச்சிருக்காருல, அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து மிடுக்கான ஆடை வந்து உடுத்துவாங்க. பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள், தான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா என்று சிந்தித்தார். அன்று முதல் வேட்டியும் துண்டு மட்டுமே அணிய தொடங்கினார். அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. சரியா? அதாவது எவ்வளோ ஒரு ராஜாவாக வந்தவரை கடைசியில் ஒரு ஆண்டியாக மாற்றி அனுப்புகிற தைரியம் வந்து பார்த்தா நம்ம தமிழ்நாட்டால் தான் முடியுன்றதை அழகாக சொல்லியிருப்பாங்க இதில். சரியா? ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா பாருங்கள், ராஜா மாதிரி வந்தார். ஓகேவா? வேஷ்டி சட்டை தலைப்பாகையோட. ஆனால் என்ன பண்ண, நம்ம வெறும் ஒரே ஒரு துண்டு ஒரு வேஷ்டியோடு நம்ம வந்து பார்த்தோன்னா நடக்க வச்சுட்டோம். ஓகேவா? அந்த எளிமையை வந்து பார்த்தீங்கன்னா காரணம். அப்போ தமிழர்களில் வந்து எளிமையானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பொழுது. ஓகேவா? அடுத்தது அதான் இது கேட்கலாம். அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இடம் எதுனா, காந்தியடிகளோட தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இடம் தமிழ்நாடு. சரியா? அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார். உலகம் போட்டிய எளிமை திருக்கோலம் இதுவாகும். ஸோ உலகமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தோருக்கு பார்த்தீங்கன்னா இதான் இப்போ இந்த ஃப்ரேமில் காட்டும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃப்ரேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகமே போட்டுச்சு. இந்த எளிமை தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ காந்தியடிகளுக்கு மேலும் சிறப்பு சேர்த்த விஷயம் நம்ம தமிழ்நாடுன்றதை நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு மாத்தட்டி பெருமையாக சொல்லிக்கலாம். அடுத்தது
காந்தியடிகள் ஒருமுறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார். அப்போது கானாடு காத்தான் என்னும் ஊரில் ஒரு பணக்காரர் வீட்டில் தங்கியிருந்தார். காரைக்குடி வந்து ஊருக்கு போகிற பார்த்தீங்கன்னா கானாடு காத்தான் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து தங்கியிருந்தார். ஓகேவா? அந்த வீடு மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருட்கள் இணைந்திருந்தன. காந்தியடிகள் அந்த பணக்காரிடம், உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்திருக்கிறீர்கள், அதற்கு செலவு செய்த பணத்தில் 10ல் 1 பங்கு பணத்தை என்னிடம் கொடுத்தால் போதும், இதைவிட அழகாக செய்து விடுவேன் என்று கூறினார். பணக்காரர் தலைகுனிந்தார். அந்த வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்கே வெளிநாட்டு பொருட்கள் ஒன்று கூட இல்லை. காந்தியடிகள் மகிழ்வுடன் அவரை பாராட்டினார். ஸோ என்ன அப்படின்னா, வெளிநாட்டு பொருட்கள்லாம் வந்து வாங்கி அந்தளவுக்கு குவித்த விட நம்மளாலே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட அழகான விஷயம் செய்ய முடியும். அப்போ அந்நிய பொருட்கள் மீது நமக்கு மோகம் வரணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த செல்வந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதையே அப்படியே பின்பற்றினார். இன்னொரு வாட்டி வந்து காந்தியடிகள் அந்த ஊருக்கு வரும்போது அதை பார்த்து அவரை அந்த செல்வந்தரை வந்து காந்தியடிகள் பாராட்டியிருக்காரு. சரியா? இது ஒரு நிகழ்வு மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. காந்தியடிகள் ஒரு முறை மதுரையில் தங்கியிருந்தார். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை அழைத்தனர். மதுரைனால ஃபேமஸ் இது மீனாட்சி அம்மன் கோவில் தான். ஓகே, ஸோ அப்போ அந்த கோவிலுக்கு போகலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார். ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ அதுமாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? இப்போ தான் நம்மளால செஞ்சு விட்ருவாங்க. ஸோ அப்போல்லாம் என்ன அப்படின்னா, அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும், நம்ம தாழ்த்தப்பட்டும் சொல்லக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அங்கே வரணும், போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் காந்தியடிகளை, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது எப்போ ஒழியுதோ அப்போ நான் வரேன், எல்லாரும் போனால் அதான் ஒரு கோயில், ஒருத்தனை மட்டும் அமைச்சிட்டு ஒருத்தனை வெளியே நிற்க வச்சா அப்போ அந்த என்ன சாமியா அது கோயிலாக என்னடா அதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் போகவே இல்லை. ஓகே, அதான் சொல்கிறாங்க. அங்கு இருந்தவர்கள் இல்லை என்றனர். அப்படி என்றால் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவிலுக்குள் செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு மதுரைக்கு வந்தபோதுதான் காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றார். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா போயிருக்காரு. அப்போ வந்து அந்த ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து உள்ள அனுமதி இல்லைன்னும் நான் வரமாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் நீக்கப்பட்ட பிறகு எல்லாரும் போகிறோன்னா ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் மதுரை போகும்போது என்ன பண்ணிக்காரு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு. சரியா? இது போன்ற நிகழ்ச்சி குற்றாலத்திலும் நடைபெற்றது. குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருந்தது. அதன் வழியாக செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது. எனவே அனைவரும் அருவியில் நீராட முடியாத நிலை இருந்தது. அதனை அறிந்த காந்தியடிகள் குற்றால அருவியில் நீராட மறுத்துவிட்டார். மனிதனிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்ததை இதன் மூலம் அறிய முடிகிறது. இது கேட்கலாம். மனிதரிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்ததை கூறும் 2 முக்கிய நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று குற்றால குளியல் தடை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி கோவில் நுழைவு தடை. இது ரெண்டுமே சொல்லலாம். ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றத்தாழ்வு களைவதற்காக காந்தி எடுத்த முயற்சிகள் நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பல முறை கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார். ஸோ தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியில் ஃபஸ்ட்டு அங்கே தானே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சார். இது இந்த அங்கே இருக்கக்கூடிய தமிழுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணார். ஓகேவா? வக்கீலா. ஓகேவா? அப்போ அங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது தமிழையும் ஃபஸ்ட்டு அங்கே தான் கற்றுக்க நினச்சிருக்காரு. ஓகேவா? ஜி போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்தாக குறிப்பிட்டுள்ளார். திருக்குறள் அவரை கவர்ந்த நூலாகும். ஸோ காந்தியடிகளை மிகவும் கவர்ந்த நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் தான். சரிங்களா? அதே மாதிரி ஜி போப்புடைய தமிழ் கையேடு தான் வந்து அவருக்கு மிகவும் வந்து உதவியாக இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அது 1937ஆம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. எப்போ? 1937 சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு நடத்தினாங்க. அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். இப்போ 1937 தலைமை வைத்திருக்காரு. உவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். சரி, அந்த வரவேற்பு குழுவுடைய தலைவராக உவேசா வந்து இருந்திருக்காரு. உவே சாமிநாதர். சரிங்களா? உவே சாமிநாதன் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். அப்போ என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, உவேசாவுடைய உரையை கேட்டு, இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது. ஏன்னா தமிழ் தான் நம்ம யாரை சொல்கிறோம், உவேசாவை சொல்கிறோம். சரியா? இப்போ நம்ம பார்க்குற நிறைய செய்யுள் நூல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் உட்காந்து குருவியாக சேர்த்து செஞ்சதான் இப்போ நம்ம படிக்கிற தமிழக வரலாறு. ஓகே, அந்த மனுஷன் நீங்கள் சேர்க்காம போயிருந்தானே இந்த தமிழ் வரலாறு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம தெரியாமல் இருந்திருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ அப்படிங்கும்போது அவருடைய தமிழ் உரையை கேட்கும்போது காந்தி என்ன பண்ணுறாரு, ஆனால் காந்தியில் தமிழரே கிடையாது, ஆனால் அவர் தமிழ் பற்றி எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்ற ஆவல் உவேசாவுடைய உரையை பார்க்கும்போது வருதுன்னு சொல்கிறாரு. ஓகே, அடுத்தது அவ்வளோதான். ஸோ இதான் வந்து காந்தியை பற்றின விஷயங்கள். ஸோ இது முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ என்னென்னா அவர் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்தது, அந்த ரவுலட் சட்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார்கிட்ட கான்வர்சேஷன்,
அது வந்து பார்த்தா 2 பாயிண்ட் வரும். சரியா, தமிழ்நாட்டின் சொத்து இந்தியாவின் சொத்து யாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் மதுரைக்கு 2வது வந்தது, அது எந்த மாதம் வந்தார். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எளிமை தோற்றத்துக்கு காரணமான நிகழ்வு, அப்புறம் வந்து கானட காத்தான் நிகழ்வு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலய நுழைவு ஒன்று, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றால அருவி குளியல் தடை ஒன்று, அப்புறம் வந்து தமிழுக்கும் அவருக்கும் தொடர்பான தமிழ் கையேடு தமிழ் கையேடு, அப்புறம் அவருக்கு பிடித்தமான நூல் வந்து திருக்குறள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய அணியினர் என்று தமிழ் கற்க வேண்டும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். அடுத்தது, காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? மதுரை. ஓகே, நான் மதுரைக்கு ரொம்ப தான் பார்த்தாரு. அடுத்தது, காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என விரும்பினார்? யாரு? உவே சாமிநாதர். அடுத்து ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. இலக்கிய மாநாடு எங்கே? 1937 சென்னையில் நினச்சிங்களா, அதான் ஃபர்ஸ்ட். அடுத்து, தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்கிறோம்? ஸோ தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னா பாரதியார். குற்றாலம் அப்படின்னும்போது குற்றாலன்றது அருவி, தமிழ் கையேடு போப்படுது. ஓகே, அவ்வளோதான். ஸோ பொறுத்துக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது விரிவானம் 2வது பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் அப்படின்னு ஒரு தமிழர் வீராங்கனை நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ தமிழக ராணிகளில் மிகச்சிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, பல சிறப்பேர் இருக்குது. அப்போ ஏற்பட்ட வேலு நாச்சியாரை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். இது ராமநாதபுரத்தை ஆட்சி பண்ண செல்லமுத்து சேதுபதியுடைய ஒரே மகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமே அல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். தாய்மொழியை மட்டும் கற்காமல் கூட என்ன பண்ணியிருக்காங்க? ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது கூட கற்றுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம், குதிரையேற்றம், வால்போர், வில் பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார். ஸோ அந்த காலத்தை பெண் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இவங்க எதுவுமே கற்றுக்க முடியாது. சரியா, வீட்டு வேலை செய்து சரியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த கால பெண் அரசி அப்படின்னும் போது, இளவரசினும் போது அவங்க என்ன பண்ணலாம்? எல்லா விஷயத்தையும் எல்லா வித்தையிலும் கற்றுக்கலாம். ஸோ அப்போ என்ன, சிலம்பாட்டம் கற்றுக்கினாங்க, குதிரையேற்றம் கற்றுனாங்க, வால் பயிற்சி கற்றுனாங்க, வில் பயிற்சி கூட கற்றுக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்து, சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்து மகிழ்வோடு வாழ்ந்து வந்தார். சரியா? ஸோ அப்போ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், கணவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர்? பிறந்தவர் வந்து ராமநாதபுரம் அப்படின்னா புகுந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை. சிவகங்கை மன்னன் முத்து வடுகநாதர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? இவங்க திருமணம் பண்ணிட்டாங்க. யார்? வேலு நாச்சியார். காளையார் கோவில் நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்தார். சரியா, காளையார் கோவில் சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த கோவில், அந்த இடத்துல நடந்த போரில் வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்து வடுகநாதரை கொண்டுடுவாங்க. ஸோ வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்டு உறுதி பூண்டார். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையை கைவிட்டு போயிருக்கலாம். சிவகங்கையை மீட்காமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா திண்டுக்கல் கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கியிருக்காங்க. சரியா? ஸோ திண்டுக்கல் கோட்டையில் வந்து தங்கி பல ஆண்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூகத்தை அமைக்கிறாங்க. சரியா, தனக்கு தேவையான படையை வந்து உருவாக்குறாங்க. படையை வந்து ஒன்று சேர்த்து ஆங்கிலேயத்து போடுறதுக்குண்டான ஒரு பெரும் படையை வந்து உருவாக்குறாங்க. யார்? வேலு நாச்சியார் அவர்கள். 8 ஆண்டு ஆகுது. சரியா, இந்த படையை உருவாக்குறது அவங்க எவ்வளோ ஆகுது? 8 ஆண்டுகள் ஆகுது. 8 ஆண்டுகளுக்கு பின் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலு நாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அமைச்சர்கள் தாண்டவராயன், தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர். சரியா, அப்போ வேலு நாச்சியாருடைய அமைச்சர் யார்? தாண்டவராயன். ஓகே, தளபதிகள் பார்த்தீங்கன்னா சின்ன மருது, பெரிய மருதுன்னு சொல்லக்கூடிய மருது சகோதரர்கள். பெரிய மருது, சின்ன மருது அவங்க தளபதிகள்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க. சரியா, அமைச்சர் வந்து தாண்டவராயன். ஞாபகம் வச்சுங்க. நாம் சிவகங்கை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. வேலு நாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூறினார். சரியா, நம்ம சிவகங்கை இழந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 வருஷம் ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலாக பேசினாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீர் அரசியாரே, நாம் சிவகங்கை மீட்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயன். அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார் வேலு நாச்சியார். அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது. மைசூரில் இருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்து விட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலு நாச்சியார். ஸோ என்ன பண்ணார் அப்படின்னா மைசூர் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஐதர் அலியுடைய உதவியை வந்து நாடியிருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுமாரி சிவகங்கை மீட்கணும். ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் என் கான்செப்ட். இவனுடைய எதிரி ஆங்கிலேயன், அதே மாதிரி ஐதர் அலியோடைய எதிரி அதுதான் ஆங்கிலேயன் தான். ஸோ அப்போ அப்படின்னும் போது இவன் அழிக்கிறது நம்ம ஒன்றும் சேரலாம்னு என்ன பண்ணாங்க, இவங்க போய் ஹெல்ப் கேட்பாங்க. அதுக்கு ஐதர் அலி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா படை வீரர்கள் அமைச்சிருப்பார். ஓகேவா? அப்போது அறையின் வாயிலின் வீரர்கள் ஒருவன் வந்து நின்றான். அரசியாருக்கு வணக்கம். மைசூரில் இருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள், எவ்வளோ 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றான். அப்படியா, மகிழ்ச்சி, அவர்களை ஓய்வு எடுக்க சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலு நாச்சியார். சரியா, அடுத்து பாருங்க. ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறீங்க, இதை வந்து யாருன்னா அமைச்சர் சொல்கிறார், எனக்கு கண்டிப்பாக அனுப்புவான்னு தெரியும் அரசியாரேன்னு சொல்கிறாரு. எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா
நாம் இருவரும் ஹைதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா, அப்போது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள். ஏன்னா பொதுவாக வந்து ஹைதர் அலின்றவர் அப்படின்னா முஸ்லீம். ஸோ அப்போ முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா உருது தான் வந்து பேசுவாங்க அவங்களுடைய மொழி அப்படின்னும் போது, அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, உருது மொழியில வந்து பேசினாங்க. இதனால் ஈர்ப்படைந்த ஹைதர் அலி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்த படையை அனுப்பியிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேலுநாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா கத்தின ஆங்கிலம், பிரெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து உருது மொழி எல்லாமே இப்போ நம்ம பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. அடுத்தது, நமது வீரருடன் ஹைதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். நாம் படையுடன் நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்றார் பெரிய மருது. பெரிய மருது என்ன பண்ணா, நம்ம ஓகே நமக்கு படையெல்லாமே வந்துருச்சு, நம்ம நாளைக்கே போகலான்னு சொல்றாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோயில். ஏன்னா காளையார் கோயில் தான் நம்ம பண்ணிருப்பாங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் பேர் என்னது, முத்து வடுகநாதரா, சரி மறந்துச்சு. கரெக்ட், முத்து வடுகநாதர். ஸோ அப்போ முத்து வடுகநாதர் வந்து பார்த்தீங்கன்னா காளையார் கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பார். ஓகே, அங்கே தான் வந்து கொண்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு காளையார் கோயில் தான் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே கைப்பற்றலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. பிறகு அங்கே அதுக்கப்புறம் காளையார் கோயிலை மீட்ட பிறகு சிவகங்கையை மீட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அனைவரும் ஓகே அது கரெக்டாக தான் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காளையார் கோயிலை நோக்கி வந்து புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து 2 படைப்பிரிவாக பிரிக்கிறாங்க. சரிங்களா, ஆண்கள் படைப்பிரிவுக்கு வந்து மருது சகோதரர்களும், பெண் படைப்பிரிவிற்கு குயிலியும் வந்து என்ன பண்ணுறாங்க, தலைமை தாங்குறாங்க. காளையார் கோவிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது. அரசியார் அவர்களே, காளையார் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது. நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்றார் பெரிய மருது. ஸோ பெரிய மருது என்ன பண்ணியிருக்காருன்னா, ஓகே நம்ம வந்து ஒரு வழியாக காளையார் கோவிலை வந்து கைப்பற்றிட்டோம், இதே ஃபோர்ஸோடு நம்ம போனோம் அப்படின்னா சிவகங்கையை மீட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவசரம் வேண்டாம், இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அவங்க சிவகங்கை தானே, அவங்களுக்கு தெரியாது அந்த ஊரை பற்றி என்னென்னு. 8 வருஷம் வந்து மாறிட இருக்க போகுது. ஸோ அப்போ என்ன எப்படி அந்த ஊரை பற்றின இன்ச்சு பை இன்ச்சு அவங்களுக்கு தெரியும். ஓகே, அதெல்லாம் இவங்க வந்து ஒரு எல்லா பயிற்சியும் மேற்கொண்டவங்க. அப்போ ஒரு போருக்கு உண்டான யுக்திகளை வந்து கையாளக்கூடிய திறமை வேலுநாச்சியார் அவளுக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த டைம் போனால் நம்ம மாட்டிப்போம், அப்போ நம்ம இப்போ போகக்கூடாது. அப்போ எப்போ போகணும் போது பார்த்தீங்கன்னா விஜயதசமி திருநாள் அன்று அந்த சிவகங்கை கோட்டையோட கதவுகள் திறக்கப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், உள்ளே வந்து படைகளை வந்து நுழைஞ்சி நம்ம தாக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போதும் பெரிய காவல் இருக்குமே என்றார் சின்ன மருது. ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா பெரிய காவல்லாம் கண்டிப்பாக இருக்கும். என்னதான் கோட்டைக்கு திறந்தாலும் காவல் அதிகமாக இருக்குமே, நம்ம இங்கிருந்து போகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ந்து தாக்கிடுவாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு. அந்த கோட்டைக்குள் என்ன பண்ணலாம், விஜயதசமி அன்னைக்கு பெண்கள் மட்டுமே போகலாம். நமது பெண்கள் பிரிவினர் கூடையில் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்து கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும். ஆங்கிலேயரை விரட்டித்து விடலாம் என்றார் வேலுநாச்சியார். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பெண்கள்லாம் இந்த பெண்கள் மட்டும் தான் விஜயதசமி நாள் நம்ம உள்ளே போக முடியும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணீங்க, பழம் பூவோடு சேர்த்து ஆயுதங்களையும் எடுத்து போயிடுங்க உள்ளே. ஓகே, உள்ளே போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தாக்குதல் ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணால் உள்ளே சூழ்ந்துப்பாங்க, உள்ளே தான் ஏதோ பெரிய பிரச்சனை சூழ்ந்துப்பாங்க. அப்போ நம்ம வெளியிருந்து அடித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கவுத்துலான்னு சொல்லிட்டு ஒரு மகா ஸ்கெட்சை வந்து போடுறாங்க. அப்படியே செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னேன். இன்னும் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம். அவர் மறுத்ததால் கொன்று விட்டார்களாம். அவர்களுக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயன். அவர்களுக்கு ஒரு நடுகு நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே, அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார். அப்படியே செய்யும் என்றார் அமைச்சர். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலுநாச்சியார் பற்றின தகவலை வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உடையாள் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ அப்போ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லலை, அதாவது எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அவங்க நினச்சிருந்தா சொல்லிட்டு இருக்கலாம், ஓகேவா, சொல்லி வந்து வேலுநாச்சியாரை காட்டி கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை காட்டி கொடுக்காம என்ன பண்ணாங்க, காப்பாற்றி விட்டாங்களே. ஸோ அப்போ அந்த பெண்ணுடைய பெருமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலகம் அறியணுன்றதுக்கு என்ன பண்ணுறாங்க நடுகள். ஏன்னா பொதுவாக வந்து போரில் வந்து வீரமரணம் அடைஞ்சவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடுகள் வைப்பது வழக்கம். அது வந்து தொல்காப்பியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, உடையாள்ன்ற பெண்ணுக்கும் நான் என்ன பண்ணுறாங்க நடுகள் வைக்கிறாங்க. அடுத்தது, விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுகள் முன்பு குதிரையிலிருந்து இறங்கினார் வேலுநாச்சியார். தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று முழங்கிவிட்டனர். சரியா, ஸோ அப்போ அந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடையாள் அப்படின்னு நடுகளுக்கு முன்னாடி போயிட்டு தாலியை தொட்டு வணங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போருக்கு போக தயாராகிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து உடையாள் புகழ் ஓங்குகன்னு சொல்லிட்டு கோஷம் பண்ணுறாங்க. அடுத்து இங்கே வேலுநாச்சியார் பற்றின ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. வேலுநாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796 வரைக்கும். சரிங்களா, அடுத்து வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எப்போனா 1780 மீட்டிருக்காங்க. சிவகங்கை எப்போ 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். சரியா, அதாவது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யாருன்னா வேலுநாச்சியார் தான்.
ஓகே, அது நம்ம ஜிகேல படிப்பீங்க. அடுத்தது, அரசியாரே, நாம் நமது பெண்கள் படைப்புடன் மாறுவிடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எரிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி. ஸோ குயிலி தானே வந்து பெண்கள் படைப்புடைய தலைவி. அவங்க என்ன பண்ண ஒரு பிளான் பண்ணுறாங்க, இந்த ஆயுத கிடங்கு இருந்தால் தானே அவன் எடுத்து நம்மளை தாக்குவான். அந்த ஆயுத கிடங்கி அடிச்சுட்டா அப்போ அவனுக்கு ஆயுதமே இருக்காது. அப்போ ஆயுதம் இல்லாத நிராயுத பாணியை நம்ம ஈஸியாக அடிச்சு நவுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. ஸோ போய் நான் என்ன பண்ணேன், அந்த ஆயுத கிடங்கு எரிச்சிடுறேன் ஃபஸ்ட் நான் போயிட்டு அப்படின்னும்போது, ஓகே இது குட் ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வேலாச்சாரம், ஓகே நீ பண்ணுமான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நடக்குது. அந்த ஃபயர் ஆனவனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்க, ஹிண்ட்டு நினச்சி உள்ளே போகிறாங்க. போயிட்டு அடித்து துவம்சம் பண்ணி ஆங்கிலேயர் வந்து வீழ்த்திடுறாங்க. ஸோ வீழ்த்தின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்ம இந்த அளவுக்கு வந்து வெற்றி அடைறதுக்கு காரணமே வந்து குயிலி தான். எங்கப்பா குயிலி, அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, வேலுநாச்சியார் வந்து கேட்குறாங்க. இல்லை, அந்த தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கருகிடுச்சு, என்ன ஆகிடுச்சு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னும் போது, இல்லை ஒரு உருக்கமாக வந்து எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது தன்னுடைய தாய் நாட்டு மீது ஒரு பற்று அப்படின்னா தன் உயிரை கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நினைக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடே கிடையாது பாருங்கள். ஓகேவா, அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண் பெண்களுக்கிடையே வந்து எந்த விதமான பேதமும் வேறுபாடோ கிடையாதுன்றத அழகாக வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து நாட்டுப்பற்று மொழிப்பற்று தான் வந்து முழு நிற்கிறதே தவிர ஆண் பெண்ணுன்ற விஷயம்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஓகே, அதே மாதிரி தான் வேலுநாச்சியோட பார்த்தீங்கன்னா நீ ஏமா அவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் சொல்லலை, நீ பண்ணுமான்னு சொல்லி தைரியமாக கூட. அப்போ அந்த இடத்துல அவங்களும் வேறுபாடு பார்க்கல. ஓகே, அப்போ என்ன பண்ணுறாங்க, குயிலி தன்னுடைய உயிரை கூட பார்த்தீங்கன்னா துச்சமான மதிக்காமல் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, தன் உயிரியே அந்த மனித வெடிகுன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. அப்போ என்னென்னா தானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீ பந்தமாக மாறி தன்னை எரிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆயுதக்கிழங்கு போகும்போது நான் இது பட்டாசு கடை உள்ள போனால் எல்லாம் வெடி சேர்த்துறோம் பற்றி அதே மாதிரி வந்து அந்த ஆயுதக்கிழங்கை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டாங்க. ஸோ இதை கேட்டவொடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயிலியுடைய இந்த நாட்டுப்பற்றை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுறாங்க. சரி, அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் வந்து முடியுது. ஸோ ஐதர் அலி, மருது சகோதரர்கள், அப்புறம் வந்து அமைச்சர், அப்புறம் வந்து குயிலி, உடையாள், ஸோ இவங்க எல்லாருடைய உதவியால் தான் சிவகங்கை மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா தமிழக பெண்கள் அப்படிங்கும்போது பெண்கள் சார்ந்த எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் படிச்சிருங்க. ஓகேவா, பெண்கள் சமுதாயத்தின் கண்கள் மட்டும் இல்லாமல் டிஎன்பிசியோட கண்களும் பெண்கள் தான். ஏன்னா பெண்களை பற்றின கேள்வி இல்லாத டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் பெண்களை பற்றி ஒரு ஸ்கீமாக இருந்தால் கூட பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் ஸ்கீம்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அது கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் பகுதி பார்த்தீங்கன்னா 4 வகை சொற்கள். நம்ம பெயர் சொல்லின் வகையறுத்தல் வந்து பார்த்தா சிலபஸை கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா எழுத்து மொத்த அதிகாரங்கள் 5 வகையான இலக்கணம் இருக்குது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல் இலக்கணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல் என்பது என்னது, தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து. அப்போது ஒரு சொல் ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். ஓகே, இப்போ ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம் எல்லாமே வந்து ஒரு சொல் தான். ஓகேவா, இந்த சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கண அடிப்படையில் இலக்கிய அடிப்படையில் மொத்தம் 4 பேர் வரும். இலக்கண அடிப்படையில் 4: பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். பாரதி, பள்ளி, காலை, கண் எல்லாமே பெயர். அடுத்து வினைச்சொல் பார்த்தீங்கன்னா வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். வா, போ, எழுது, விளையாடு, ஓடு, ஆடு, உட்காரு, நட, இது எல்லாமே வந்து ஒரு வினை, ஒரு செயலை சொல்லுது. அப்போ ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். அடுத்தது 3வது இடைச்சொல் பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல், இடையில வரும். ஓகேவா, இப்போ உம்னு பார்த்தா தந்தையும் தாயும் வந்தனர், தம்பிக்கு, திருக்குறளை. ஸோ இதெல்லாமே வந்து இடையில வரக்கூடிய சொற்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில வரக்கூடியதாக இருக்கும், அதாவது சார்ந்து வரக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தந்தை தாயின்றது பார்த்தீங்கன்னா பெயர் சொல். அப்போ அந்த பெயர் சொல்ல சார்ந்து வந்திருக்கலாம், அதான். அடுத்து பார்த்தீங்கன்னா உரிச்சொல் அப்படின்னும் போது பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். இப்போ நகரம், ஓகேவா, மாநகரம்னா அது பெரிய நகரம். இப்போ நகரம் அது என்ன பண்ண ஒரு படி மேலே மிகைப்படுத்தி சொல்லத்தான் அது மாநகரம். அப்படின்னா அதுமாரி வந்து மிகைப்படுத்துவது, பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் மிகைப்படுத்துவதற்காக சேர்க்கப்படுதான் அது உரிச்சொல். ஓகேவா, அடுத்தது இப்போ கைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இதுவே தடக்கை அப்படின்னா நீண்ட கைன்னு அர்த்தம். அப்போ கையிலே பெரிய கைன்னு அர்த்தம். சரியா, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். ஸோ இதில் வேறு எதுவும் முக்கியமானது இல்லை. ஓகே, இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கவர் ஆகக்கூடிய டாபிக் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழித்திறன் பயிற்சி ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ஓகே, ஏன்னா எல்லா புக்லேயுமே வந்து மொழித்திறன் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திறனை ஆய்வோம் அப்படின்ற ஒரு பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கலைச்சொல் அறிவும் பார்க்கலாம். நாட்டுப்பற்று, அதாவது பேட்ரியாட்டிசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம், ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம். அப்புறம் வந்து லிட்ரேச்சர் அப்படின்னா வந்து இலக்கியம், லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப்
ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஓகே, இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th தேர்ட் டேர்மில் 7th இயலை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த 8வது இயல் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா எல்லாரும் இன்புற அப்படின்ற ஒரு தலைப்பு தான். சரியா? ஸோ அந்த எல்லாரும் இன்புற அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இன்பத்திற்காக வேண்டி தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. சரியா? ஸோ வாழ்க்கை வாழணுன்றதை தாண்டியும் ஸோ வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து நமக்கு இன்பம் இருக்கணும், அந்த இன்பத்தை நோக்கி நம்ம செயல்படணும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா துன்பமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது எல்லாரும் இன்புறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்குது, நம்ம என்னெல்லாம் பண்ணணும், மனிதர்களாகிய நாம் வந்து பார்த்தோன்னா என்ன விஷயத்த வந்து செய்யணும் அப்படி சொன்னால் மக்களுடைய மகிழ்ச்சிக்கு நம்ம எப்படி வந்து ஒரு சிறந்த பங்களிப்பை இருக்க முடியும், அது எல்லாத்தையும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இயலை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயலை பார்த்தீங்கன்னா 2 செய்யுள் பகுதி, ஒரு உரைநடை பகுதி, ஒரு துணைப்பாட பகுதின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஒரே நிமிஷங்க. ஓகே, பார்ப்போம். சில வந்து பார்த்திங்கன்னா 2 செய்யுள் பகுதி, ஒரு உரைநடை பகுதி, ஒரு துணைப்பாட பகுதி, ஒரு இலக்கண பகுதி, ஒரு திருக்குறள் அப்படின்னு இருக்குது. ஓகே, முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுள் பகுதி முக்கியமானது, ஒரு உரைநடை பகுதி முக்கியமானது, இலக்கண பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள். சரிங்களா? ஸோ இதில் வந்து 4 பார்ட், மொத்தம் 6 பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 பார்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். பராபர கன்னி அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அது பராபர கன்னி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா நமக்கு தாயுமானவர் வந்து சிலபஸில் வந்து நமக்கு டைரெக்டாக கவர் ஆகிறதுனால இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த பராபர கண்ணியில் வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தாய்மானவரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை. அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை. நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் புதுமையானவை. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு. சரியா? ஏன்னா அற இலக்கியங்கள்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னா நல்லது எது செய்யணும், எது செஞ்சால் நல்லது, எது கெட்டதுன்றது நமக்கு வந்து உணர்த்துவதே அற இலக்கியங்கள் தான். ஸோ அந்த அற இலக்கியங்கள் சொல்கிறபடி நம்ம நடந்தோம் அப்படின்னாலே நம்ம வாழ்வு வந்து பார்த்தோன்னா ஒரு சிறந்த வாழ்வு அமையும். ஓகேவா? அதுமாரி வந்து நம்ம முன்னோர்கள் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கிய தான் பார்த்தோன்னா அந்த அற இலக்கியங்கள். ஏன்னா அவங்க பெற்ற அனுபவத்தை தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அறிவுரையாக அதில் சொல்லியிருக்காங்க. இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம தாய்மானவரை பற்றின ஒரு 3 பாடல்கிட்ட கொடுத்துருப்பாங்க. 3மே வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், இந்த 3 பாடலுமே கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும், மனப்பாடம் பண்ணி ஆகணும். கட்டாயம் ஏதாவது ஒன்று கேட்கணும், வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். தம் உயிர் போல் எவ்வுயிர்க்கும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அது தம் உயிர் போல் எவ்வுயிர்க்கும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். ஓகேவா? அந்த உலகத்துக்கு எல்லா ஜீவராசிகளும் இது நம்மளை போல நினைக்கிறது. ஓகே, நம்ம அந்த ஒரு உயிரினமாக தான் என்ன பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எறும்பை போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எறும்பு மருந்து போடும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எறும்பு நம்ம எறும்பு தான் நம்ம எறும்பாக தான் என்ன பண்ணுவோம் அப்படின்றத யோசிக்கிறோமா? யோசிக்கவே கிடையாது. நம்மள அந்த எறும்பு என்ன பண்ணிட போகுது கேட்டால் அந்த எறும்பையை எனக்கு கடிக்குதுன்னு நம்ம கேட்குறோம். நீங்கள் போயிட்டு எறும்பை கடிக்கு தானே, நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணுறோம், அது கடித்த ஒரு பாவத்துக்கு நான் அந்த எறும்பையே கொண்டுடுறோம். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறேன், அப்போ எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி அப்படி கருதக்கூடிய சான்றோர்கள் வந்து அந்த சான்றோர்களுக்கு வந்து நான் தொண்டு செய்யணும். நல்லா கவனிச்சிங்க, நான் அது எல்லா உயிரையும் வந்து பார்த்தீங்கன்னா என் உயிர் போல் என்னன்ற எண்ணத்தை கேட்கல, அந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கு நான் தொண்டு செய்யணும்னு சொல்ல பாருங்க. அதுதான் ஓகேவா? அந்த சான்றோர்களுக்கு நான் வந்து பணிவிடை செய்யணும், அதுதான் எனக்கு புண்ணியன்றதை சொல்கிறாரு. ஓகேவா? பராபரமேன்னு வந்தாலே தாய்மானவர் தான். அது பராபரமேன்னு வந்தாலே தாய்மானவர் தான். ஓகேவா? ஃபஸ்ட் பாருங்கள். அப்புறம் வந்து தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. தண்டருள்னா குளிர்ந்த கருணை. கூர் அப்படின்னா மிகுதி, கூர்மையான மிகுதியான. செம்மையருக்குன்னா சான்றோருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட். இது செம்மையருக்குன்னா சான்றோருக்கு. ஏவல்னா தொண்டு. ஸோ ஏவல்னா தொண்டுன்றது கேட்கலாம். ஓகேவா? நம்ம ஏவல்னா நமக்கு வந்து நிறைய கருத்துக்கள் வந்து பார்த்தோன்னா போகும். சரியா? அந்த பாடல் வரியை கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லை. செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்ற பராபர கன்னி பாடலில் ஏவல் என்ற வார்த்தை கொண்டான பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஏவல் அப்படின்னா அது நிறைய பொருள் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன தொண்டு. பராபரமே அப்படின்னா மேலான பொருளே. பராபரமே என்னது? மேலான பொருளே. அடுத்தது 2வது பாடல் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கிவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. என்ன சொல்றாரு? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கிவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. அன்பர்களுக்கு தொண்டு செய்வதற்காக என்னை ஆக்கிவிட்டாலே போதும், எனக்கு இன்ப நிலை தானே வந்துடும். அன்பர்களுக்கு அப்படின்னா மற்ற உயிர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய அன்பர்களுக்கு தொண்டு செய்வதற்கு உண்டான சாத்தியக்கூறு எனக்கு உருவாக்கி கொடுத்தாலே போதும், நான் அவங்களுக்கு தொண்டு செஞ்சுட்டே போயிட்டே இருப்பேன். அப்படி அவங்களுக்கு தொண்டு செஞ்சாலே போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சி வந்துடும் தான் இந்த ஒரு பாடலில் சொல்ல. இதுலேயும் பாருங்க பராபரமேன்னு இருக்குது. பணினா தொண்டு, எய்தும் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஏவல்னா தொண்டு பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பணிவுனா தொண்டு, ரெண்டுமே தொண்டு தான். ஏவல் பணி அப்படின்னா தொண்டுன்னு அதை வச்சோம். ஓகேவா? அடுத்து 3வது பாடல் என்ன சொல்கிறாங்க? எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. மிஸ்டேக் கேட்டிருக்காங்க. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. ஓகே, அது எல்லாரும் இன்புற்று இருக்கணும், அது எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன். எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னுடைய சந்தோஷன்றதை சொன்னது யார்? தாயுமானவர். எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும், அல்லாமல்னா அதை தவிர, அல்லாமல் என்னது? அதை தவிர வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நூல்வெளி பார்க்கலாம். இப்பாடலை எழுதியவர்னா யாரா? தாயுமானவர். ஓகேவா? திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராக பணியாற்றினார். திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர். ஓகே, அவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்கணக்கராக வந்து பணியாற்றிருக்கார். அடுத்தது இப்பகுதி, இப்போ நம்ம பாட்டு இந்த 3 பாடல் பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா தாயுமானவர் பாடல்கள் அப்படின்ற ஒரு பாடல் வந்திருக்கிறது. தாயுமானவர் பாடல்கள். இப்பாடலை இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர். இந்த தாயுமானவர் பாடலை வந்து என்னென்னு போட்டுருவாங்க? தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. இப்பாடல்கள் பராபர கண்ணி எனும் தலைப்பில் உள்ளன. இப்பாடல் வந்து எந்த தலைப்பில் இருக்குது அப்படின்னா அந்த 3 பாடலும் பராபர கண்ணி, அதாவது தாயுமானவர் பாடல்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு. அந்த நூலில் பராபர கண்ணி எனும் தலைப்பில் தான் அந்த 3 பாடல் இருக்குது. பொதுவாக கண்ணி அப்படின்னா 2 அடியில் 2 அடியான பாடல் வகை. இது திருக்குறள் மாதிரி அந்த கண்ணியும் வந்து 2 அடியில் பாடக்கூடிய பாடல். இங்கே பாருங்கள், இந்த இது எப்படி இருக்குது? இந்த பாடலை மொத்தம் 2 அடி தானே இருக்குது. அப்போ 2 அடியில் பாடக்கூடிய நம்ம திருக்குறள் நம்ம சொல்ல பார்த்தியா, அதேமாரி 2 அடியில் பாடக்கூடிய ஒரு பாடல் வகை தான் இது கண்ணி. ஓகேவா? நான் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், தம் குட்டல் உயிர் அப்படின்னா தம் உயிர். ஓகேங்களா? அடுத்தது இன்புற்று ப்ளஸ் இருக்கு அப்படின்னா இன்புற்று இருக்க. இன்புற்று இருக்க. இரு குட்டல் ஊ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உயிர் வரின் ஊக்குரல் மெய்விட்டோடும். அப்போது என்னது வறுமை ஈ வந்திருக்குலாம், அது ஈ வந்து உயிர் எழுத்து. அப்போ உயிர் வரின் ஊக்குரல் இரு குட்டல் ஊ போயிட்டு இரு குட்டல் ஈ ரியாமல். அப்போ இன்புற்று இருக்க. அடுத்தது தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் குட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எது சொல் கேட்குறாங்க. பொருத்தமான நம்ம பொருத்தமான எது இந்த சொல் நினச்சிப்போம். ஆனால் இங்கே என்ன கேட்டாங்க? பொருத்தமான எது சொல். கேள்வியை முழுசாக படிக்கணும். சோம்பலுக்கு ஆப்போசிட் இது சுறுசுறுப்பு. அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல், அது 2வது பகுதி நீங்கள் நால்வர். ஓகேவா? ஸோ இது அந்தளவுக்கு முக்கியமானது இல்லை. ஓகேவா? பாடல் வரையும் சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க, அவ்வளோதான். எதுவும் சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் நால்வர்ன்ற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா யாரை பற்றி கொடுத்துருவோன்னா கலீல் ஜிப்ரான் அப்படின்ற ஒரு நபர். இவர் என்ன நாடுனா லெபனான் நாடு. ஓகே, லெபனான் நாட்டை சேர்ந்தவர் தான் ஏன்னா கலீல் ஜிப்ரான். இவர் கவிஞர், நாவலாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முகம் ஆற்றல் கொண்டவர். என்னது? கவிஞர், நாவலாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முகம் கொண்டவர் யார்? கலீல் ஜிப்ரான். இப்பாடப்பகுதி வந்து பார்த்தா நமக்கு வந்து கவிஞர் புவியரசு அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என் நூலில் இடம்பெற்றிருக்கு. ஓகே, கலீல் ஜிப்ரான் வந்து நம்ம தமிழில் எழுதலை, அவர் லெபனான் நாட்டு அறிஞர் தான். அவர் இது இந்த பகுதியை வந்து நமக்கு வந்து கவிஞர் புவியரசு அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருக்காரு? தீர்க்கதரிசி என்ற அப்படின்ற பேரில் சொல்லியிருக்காரு, மொழிபெயர்த்துருக்காரு. ஓகே, நான் வச்சுங்க. இந்த நூல் குறிப்பு மட்டும் போதும், எனக்கு தெரிஞ்சு பாடல் எல்லாம் முக்கியமானதில்லை. ஓகே, நம்ம சிலபஸும் இந்த ஒரு டாபிக் வந்து கவர் ஆகலை. அடுத்தது பரிசு பெறும்போது உன் மனநிலை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்வில் உயர கடினமாக என்ன பண்ணணும்? நடக்கணுமா, பேசணுமா, சிரிக்கணுமா, உழைக்கணும். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பார்ட் வந்து உரைநடை உலகம் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்ற ஒரு பகுதி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமானது பசிப்பினி போக்கிய பாவை. ஓகேவா? அதாவது இந்த உலகத்தில் ரொம்ப கொடுமையான விஷயங்களில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பசி. ஓகேவா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது உணவு, உடை, இருப்பிடம், அதாவது மனிதனின் அடிப்படை தேவைகளில் 3 இருக்குது. அந்த 3ல் முதன்மையாக எது இருக்குது? அதாவது உணவு தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த உணவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த உணவை போக்குறவர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள், கடவுளுக்கு இணையாக கருதப்படக்கூடிய நபர்கள் அப்படின்ற ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து நமக்கு மணிமேகலை அப்படின்ற ஒரு 50 காப்பியத்தில் ஒரு நூலான மணிமேகலை அப்படின்ற ஒரு நூல் வந்து
அந்த பசியின் கொடுமையை பற்றியும் அதே மாதிரி பசிப்பினியை போக்கின முறையை பற்றியும் இதில் ஒரு கதையை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நாடக வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது மணிமேகலை அப்படின்ற ஒரு ஓகே. ஸோ மணிமேகலைன்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சென்ற இடங்களில் அந்த அமுத சுரபி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோமுகி பொய்கையிலேருந்து பெற்று அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பசித்தவருக்கு அல்ல குறையாத அட்சய பாத்திரம் அப்படின்ற ஒன்றத்தை வாங்கி அதை மக்களுக்கு எப்படி வந்து செயல்படுத்தினாங்க அப்படின்றது தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? காட்சி ஒன்று. ஓகே. காட்சி ஒன்றில் என்னென்னா எங்கே இந்த சீன் நடக்குதுன்னா மணிப்பல்லவத்தீவில் நடக்குது. ஓகேவா? ஸோ மணிப்பல்லவத்தீவில் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா மணிமேகலைக்கும் தீபத்திலைக்கும் இடையே நடக்குது. சரியா? ஸோ மணிமேகலா தெய்வம் என்ன பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுது, மணிமேகலையை கொண்டு போயிட்டு மணிப்பல்லவத்தீவில் விட்டுருது. அப்புறம் மணிமேகலை வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த தீவை சுற்றி பார்க்கும்போது எப்போ இன்னும் சூப்பராக இருக்கப்பா இந்த இடம், ரொம்ப அருமையாக இருக்குது, செடி கொடி மரங்கள் எல்லாமே வந்து சூப்பராக பூத்து குலுங்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தீபத்திலைக்கு வந்து எதிர்க்க தோன்றாங்க. தோன்றி அழகிய பெண்ணே நீ யார், இங்கு எப்படி வந்தாய் அப்படின்ற கேள்வி கேட்குது. அதுக்கு வந்து மணிமேகலை என்ன பண்ணுறாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் நகரத்தை சேர்ந்தவள். என்ன சொல்கிறாங்க, நான் பூம்புகார் நகரத்தை சேர்ந்தவள், என் பெயர் மணிமேகலை, மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்ந்தது. ஓகே ஆனது, மணிமேகலா தெய்வம் என்ன பண்ணிருக்கேன், என்னை இங்கே கொண்டு வந்திருக்கு அப்படி சொல்லு. நீங்கள் யார், இந்த தீவில் நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு சொல்லிட்டு மணிமேகலை கேட்கும்போது தீபத்திலகை சொல்கிறாங்க, என் பெயர் தீபத்திலகை, நான் இத்தீவையும் இதில் உள்ள புத்த பீடிகையும் காவல் செய்து வருகிறேன். இந்த தீவையும் இந்த தீவில் கூட புத்த பீடிகை இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுறேன், நான் வந்து பாதுகாத்துட்டு வரேன். ஓகேவா? இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். சரி, இத்தீவிற்கு வந்து இந்த புத்த பீடிகை பெருமை மிக்கவர் மட்டும் தான் வணங்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த பெருமை பெற்றிருக்கிற நீ, ஓகே, நீ என்ன பண்ணலாம், இதுன்னா அறியக்கூடிய ஒன்றில் இது ஒன்று. இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆறு போயிட்டுருக்கும். அதுக்கு பேர் என்ன, கோமுகி பொய்கை. ஏன் இதுக்கு கோமுகி அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா, கோனா வந்து என்ன அப்படின்னா பசு, முகி அப்படின்னா என்ன முகம், பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் தான் என்னென்னா இந்த ஆற்றுக்கு வந்து கோமுகி பொய்கை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. ஓகே, நான் வச்சுக்கோங்க. கோ குட்டல் முகி. கோனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பசு, முகினா வந்து முகம், பசுவின் முகம் போன்று இருப்பதனால என்ன சொல்கிறாங்க, கோமுகின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தீபத்திலகை. இப்பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு. வைகாசி திங்கள் முழு நிலா நாளில் இப்பொய்கை நீரில் மேல் ஓர் அரிய பாத்திரம் தோன்றும். எப்போ, வைகாசி மாதம். நான் வச்சுங்க கேட்கலாம். வைகாசி மாதம் முழு நிலாண்டத்தினது பௌர்ணமி தினத்தன்று இப்பொய்கை நீர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வந்து தோன்றும். ஆபுத்திரன் கையில் இருந்த அமுதசுரபி என்னும் பாத்திரம் அது. அந்த அமுதசுரபின்ற பாத்திரம் யார்கிட்ட இருந்துச்சு, ஆபுத்திரன் அப்படின்றவங்கிட்ட இருந்து அந்த பாத்திரம் இருந்துச்சு. சரியா? அமுதசுரபி அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மணிமேகலை கேட்குறாங்க. அதுக்கு தீபத்திலகை வந்து என்ன பண்ணி பதிலளிக்கிறாங்க பாருங்க, அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவளிக்கலாம். சரியா? அது என்ன பண்ணுறோம், அந்த பாத்திரத்தில் வந்து உணவு வந்து நம்ம எத்தனை பேர் வேணால் கொடுத்துட்டே இருக்கலாம். எவ்வளோ எடுத்தாலும் வந்து பார்த்தா திரும்ப திரும்ப வந்து என்ன ஆகிடும், அந்த உணவு வந்துகிட்டே இருக்கும். அதான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ஆம், அந்த பாத்திரம் தோன்றும் நாளாகிய வைகாசி முழு நிலவு நாள் இன்று தான். இன்றைக்கி தான் வந்து நிலவு போகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, மணிமேகலையே உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். இனி உலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா, மணிமேகலை தீபத்திலகையை வணங்கி அமுத சுரபியுடன் விடை பெறுகிறாள். சரி, ஓகே, இந்த இது வந்து எனக்கு தேவைப்படுது, நான் எடுத்து போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணேன்னா அமுத சுரபி வந்து தீபத்திலகிட்டேருந்து மணிமேகலை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, விடை பெறுகிறாங்க. வந்துட்டு என்ன பண்ணால் பூம்புகாருக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை கிட்ட தான் வந்து உணவு பெறாங்க. ஏன்னா ஆதிரை அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சிட்டால் தான் அந்த அமுதசுரபி தன்னுடைய பவர் வந்து பெறுன்றது சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது காட்சி எங்கே போகிறாங்க, ஆதிரையோட வீட்டுக்கு வந்து மணிமேகலை போகிறாங்க. இங்கே வந்து ஆதிரைக்கும் மணிமேகலைக்கான உரையாடலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் போயிட்டு கேட்கும்போது ஆதிரை வந்து யார் மணி அப்படின்னு கேட்கும்போது, இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் தான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த ஊரில் வந்து வாழ்ந்த கோவலன் மாதவி, ஓகேவா, இவங்களுடைய மகள் தான் நான், மணிமேகலை என்னுடைய பேர். ஓகேவா? அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்போது உடனே வந்து ஆதிரை, ஓ அப்படியா, உங்களை எனக்கு தெரியும், உங்கள் பெற்றவங்களை பற்றி நல்லாவே தெரியும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பாத்திரம் என்ன சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த கேள்வியும் கேட்காம பார்த்தோன்னே என்னது அந்த பாத்திரம் பளபளன்னு இருக்குவே, இது என்னவா பாத்திரம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பார்த்தோன்னே மணிமேகலைக்கு ஆத்திரமான்னு தெரில. சரியா, என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபி ஆகும். சரியா? இது அல்ல வரக்கூடிய அமுத சுரபி. இதில் வந்து எவ்வளோ வாட்டி நம்ம சாப்பாடு எடுத்தால் வந்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் சப்போஸ் அந்த பாத்திரம் கிடச்சுன்னா அது எப்படி அடிச்சுப்பான் நம்மளாலும் யோசிச்சு பார்த்தா சிரிப்பு தான் வருது. இந்த மிருதன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பிஸ்லாம் அடிச்சுக்குது. அதுவே நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த பாத்திரம் நம்ம இருந்தால் நமக்கு எதுக்குடா கவர்மெண்ட் வேலையாச்சு, அந்த வேலையாச்சு, இதுக்கு உட்காந்து இந்த இயல் 1 இயல் 2லாம் படிச்சுட்டு இருக்கணும், இந்த ஆள் சொல்கிற லைவ் கிளாஸையும் அட்டன் பண்ணணும், அந்த அமுத சுரபியை வாங்கணுமா,
ஊருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு போட்டோமா, நம்ம வீட்டுக்கு சாப்பாடு போட்டோமா, சாப்பாடு தான் முக்கியம். சோறே கிடைச்சி போச்சு. இதுக்கப்புறம் என்ன வேலை கிடைச்சு, என்ன பிரயோஜனம் என்ன பண்ணலாம்? அமிர்த சுரபியில ஜாலியா இருந்துட்டு போயிடலாம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும் நம்ம அந்த அமிர்த சுரபிக்கு பேய் மாரி சண்டை போடுவோம் எல்லார்கிட்டயும். ஓகேவா? சரி ஓகே. ஆனா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கிடைக்க போற அமுத சுரபி எதுன்னா, அந்த அரசு வேலை தான். அந்த அரசு வேலை கிடைச்சதுன்னா, அதுவும் வந்து இந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமுத சுரபி தான். சரியா? அத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அமுத சுரபிய பத்தி வந்து மணிமேகலை சொல்றாங்க. சொன்னவொன்னே, "அப்படியா? இது உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னும்போது" அந்த மணிபல்லவத்தீவுல நடந்த வரலாற்று எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, கதைய சொல்லிட்டு வராங்க. சொன்ன பிறகு ஆயுதரை வந்து, "அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு" சொல்லிட்டு சிறப்பா வந்து உணர்ந்துட்டு, "நான் வந்து இப்பவே வந்து இதில வந்து உணவு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உணவு விடுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, "இதை கொண்டு என்ன செய்ய போகிறீங்கன்னு" சொல்லிட்டு அந்த ஆதிரை கேட்கும்போது, அதுக்கு வந்து மணிமேகலை சொல்றாங்க, "ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறமாகும்." சரி, ஏழை மக்களுடைய பசி ஏன்னா ஏழை மக்களுடைய அதிகபட்ச ஆசை என்ன இருக்குன்னா, இந்த 3 இன்னைக்கு 3 வேள தள்ளிட்டா போதும். ஒரு ஏழை ஏழை மக்களுடைய அதிகபட்ச ஆசை என்னது? இன்னைக்கு 3 வேளை எப்படின்னா ஓட்டுனா போதும். இந்த அன்னாடையும் காட்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்ப இன்னைக்கு 3 வேள போனா போதும். ஸோ அப்ப என்னது 3 வேளத்துக்கு 3 வேள சாப்பாடு. அப்ப சாப்பாடு கிடைச்சிட்டாலே போதும். அதான் அவனுடைய அதிகபட்ச ஆசையாவே இருக்கும். அத நான் நிறைவேத்தப் போறேன். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பது உணர்ந்துள்ளேன். சரியா? அது "உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே" அப்படின்னு நம்ம வந்து மணிமேகலையே சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, உணவு கொடுக்குறோம் அப்படின்னா, நீ உணவு மட்டும் கொடுக்கல, அவங்களுக்கு உயிரே கொடுக்குற. இப்போ உயிர் போற நிலைமையில ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நீங்க உணவு குடுத்து, அவன் உயிர காப்பாத்துறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க உணவு குடுத்தா அர்த்தம் கிடையாது. உணவின் மூலமா அவனுக்கு உயிர் குடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் சொன்னாங்க. "உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே" அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமுத சுரபி உணவு வந்து பார்த்தீங்கன்னா, மணிமேகலை வந்து அ அந்த அமுத சுரபி கொண்டு என்னென்ன பண்றாங்கன்னா, உடல் குறையுற்றோர், பிணியாளர், ஆதரவு அற்றோர் ஆகியோருக்கு உணவளிக்கிறாள். ஓகே என்னது உடல் குறைவுற்றோர். அந்த உடல் ஊனமுற்றிருக்கும்போது அவங்களுக்கும், அப்புறம் பிணியாளர் அப்படின்னா நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும், ஆதரவே இல்லாம அனாதையா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க 3 பேருக்கு தான் என்ன பண்றாங்க, உணவ வந்து ஃபர்ஸ்ட் அளிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் உணவிடுகிறாள். ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சிறைச்சாலைக்கு போறாங்க. அங்கு இருப்பவர்களுக்கும் உணவளிக்கிறாங்க. அடுத்து காட்சி 3ல அரண்மனை. கதை மாந்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து என்னென்ன அப்படின்னா, சிறைக்காவலனும், மன்னன், மணிமேகலை. ஏன்னா, இவங்க தான் சிறைச்சாலைக்கு வராங்கல்ல, அப்போ வந்து அங்க யார் இருப்பாங்க? சிறைக்காவலர் இருப்பாங்க. கண்டிப்பா. ஜெயிலர் ஒருத்தர் இருப்பாங்க. சரியா? அந்த காலத்தில ஜெயிலர் இருந்திருக்காரு. ஜெயிலர் பிளஸ் மணிமேகலை, மன்னர் 3 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிறைக்காவலர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, மன்னன்கிட்ட போயிட்டு வேண்டி, "வணக்கம். இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த சிறிய பாத்திரத்தில் இருந்த உணவை அள்ளி அள்ளி சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினாள். ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு குறையவே இல்லை" அப்படின்னு சொல்லி சொல்றான். மன்னர் வியப்புடன், "என்ன? ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து அத்தனை பேருக்கும் வழங்கினாளா? அப்பெண்ணை உடனே அழைத்து வா" அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே சிறைக்கு அனுப்புனாரு. "ஆகட்டும் மன்னா" அப்படின்னு சொல்லி அப்புறம் உடனே போயிட்டு சிறைக்காவலர்கள் மணிமேகலை மன்னனிடம் அழைத்து வருகின்றனர். மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா, மன்னரை வணங்கி, "அருளுள்ளம் கொண்ட அரசே வணக்கம்." பார்த்தியா? அங்க கூட நம்மள பத்தி தான் பேசுறாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்மள இத பத்தி பேசுறதுக்கே ஒரு வேலைய வச்சிருக்காங்க. சரியா? ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு பெருமை பொழுது. சரி பேசிட்டு போட்டும். நம்ம பேர் அதுக்காச்சும் பயன்பட்டோம். ஓகேவா? அடுத்தது மன்னர் என்ன சொல்றாருன்னா, "பெண்ணே நீ யார்? உணவு அள்ள அள்ள குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன? இது உனக்கு எப்படி கிடைத்தது?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை தனக்கு அமுத சுரபி கிடைத்த வரலாற்றை கூறுகிறாள். மன்னருடனே மிக்க மகிழ்ச்சியுடன், "மாதவம் செய்தவளே, இந்த உலகம் மக்களின் பசிப்பிணியை தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா?" அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் என்ன பண்றாரு, அவர் பங்குக்கு அவர் விஷயத்த கேட்கிறாரு. அதுக்கு மணிமேகலை, "அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும். சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும்." அப்படின்ற ஒரு என்ன பண்றாங்க, கோரிக்கை வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது சிறைச்சாலைன்றது வந்து தண்டனைக்குரிய இடமா இருக்கக்கூடாது. அவங்க திருந்துவதற்குண்டான ஒரு இடமா இருக்கணுன்றத சொல்றாங்க. மன்னர் உடனே வந்து, "அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? அதை நீயே சொல்றுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். அப்ப மணிமேகலை வந்து என்ன பண்றாங்க, அவங்க எப்படியும் ஒரு பாயிண்டோட தான் வந்திருப்பாங்க. அந்த பாயிண்ட் எடுத்து வர்றாங்க. "வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. இது வாழ்வதற்குண்டான வழிய சொன்னது யாரு? வள்ளுவர் வந்து வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்த அறம் போதித்த பூமி இது." சரியா? புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது. "எவை நன்மைகள், எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களைக் கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும். மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும். இதுவே எனது வேண்டுகோள் மன்னா." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மன்னர் என்ன பண்ணாரு, "நல்லறம் புரியும் நங்கையே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன். நீ வாழ்க, உன் அறம் வாழக." அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. மணிமேகலை, "நன்றி மன்னா" அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, நன்றி சொல்லிட்டு மணிமேகலை விடைபெற்று விட்டாங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான பாயிண்ட் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அறச்சாலைய மாத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னும்போது, என்ன பண்ண நன்மை எது, தீமை எதுன்னு தெரிஞ்சதுக்கு அறிஞர்கள் வந்து என்ன பண்ணோம், சிறைச்சாலை உள்ளுக்கு
போதிக்கணும். அங்கே என்ன சொல்லணும், பெற்றோரை மதித்தல்னா என்ன, முதியோரை பேணல், அப்புறம் அந்த உறவினர்களை அரவணைத்தல். இது 3மே முக்கியமான விஷயமா அவங்க சொன்ன பாயிண்ட். ஓகேவா, அரைச்சாலே இது 3த்தை பற்றியும் போதிக்கணும்னு சொன்னாங்க. ஓகேவா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். ஸோ மணிமேகலை 3 காட்சியுமே ரொம்ப முக்கியமானது தான், படிச்சிங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்து மணிமேகலா தெய்வம். மணிமேகலை அழைத்து சென்ற தீவு என்ன தீவு, மணி பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பின் யார், ஆதிரை. அவ்வளோதான், சுத்தம் முடிஞ்சு. அடுத்துல பாதம் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரிவானம், ஒரு கதை பகுதி கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு படித்தாலே புரியாது. அதோட ஸ்ட்ரைட்டாக நூல்வெளிக்கு வந்துடுங்க. நூல்வெளியை படிங்க. இந்த நூல்வெளி வந்து எஸ் ராமகிருஷ்ணன், தற்கால தமிழ் எழுத்தாளர்கள் குறிப்பிடத்தக்கது இது எஸ் ராமகிருஷ்ணன். ஓகே, உண்மையாக நல்லாயிருக்கும். இவருடைய நிறைய கவிதை வந்து ஆக்கப்பூர்வமாக சூப்பராக இருக்கும். சரியா, டைம் இருக்கும்போது பார்த்தா எஸ் ராமகிருஷ்ணனுடைய நூல் புத்தகங்களை வந்து வாங்கி படிங்க. உண்மையிலே வந்து நிறைய சுவாரஸ்யமான கதைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கான கதைகள்லாம் நிறைய எழுதியிருப்பார். ஓகேங்களா. நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன. நாவல்கள் எழுதியிருக்காரு, சிறுகதை எழுதியிருக்காரு, கட்டுரை தொகுப்பு எழுதியிருக்காரு, சிறுவர் இலக்கியங்களும் எழுதியிருக்காரு. ஒரு வாட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா எலியின் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு இது பார்த்துருக்கேன். உண்மையிலே அது நல்லாயிருக்கும். சரிங்களா. அது பார்த்திங்க அப்படின்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் முதலில் ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். சரி, இந்த கால் முளைத்த கதைகள் மட்டும் டிஎன்பிஎஸ்சியோட கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ ஞாபகம் வச்சுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எஸ் ராமகிருஷ்ணனுடைய நூல்கள். இத்தகைய தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெறுறது. இப்போ நம்ம பார்த்து இந்த கதை பாதம்ன்ற கதை வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களின் உரையாடல் அப்படின்ற ஒரு தொகுப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து நம்ம டேரெக்டாக வந்து இலக்கண பகுதி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு சிலபஸில் வந்து பெயர் சொல்லின் வகையறிதல்ன்ற டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்பெயர் அப்படின்னா பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். இது உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும். ஒரு பொருளை வந்து குறிக்கும். அது உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளை குறிப்பு தான் அது பொருட்பெயர். மரம், செடி, மயில், பறவை. ஓகேவா. அடுத்து 2வது இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர். ஒரு இடத்தோட பேரை சொல்கிறது இடப்பெயர்னு சொல்கிறாங்க. இப்போ சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, இது எல்லாமே வந்து ஒரு இடம். தெரு என்பது ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சென்னையில் ஒரு பள்ளி இருக்குது, அந்த பள்ளியில் ஒரு பூங்கா இருக்குது, அந்த பூங்காவுக்கு பக்கத்தில் பார்த்தா ஒரு தெரு போகுது. ஸோ அப்போ எல்லாமே இடத்தை தான் மீன் பண்ணுறாங்க. எல்லாமே எதை மீன் பண்ணுது, தெருனா ஒரு இடம், அவ்வளோதான். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா காலப்பெயர் அப்படின்னும் போது காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். காலம் என்பது பல வகையில் இருக்குது. மாதமாக இருக்கலாம், வருஷமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், நொடியாக இருக்கலாம். இதான் பாருங்கள், நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. சித்திரைன்றது என்ன சார், எப்படி சார் வரும் அப்படின்னா சித்திரை மாதம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து சினைப்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் ஆகும். பொருளை குறிப்பது என்னது, பொருட்பெயர். அந்த பொருளோட உறுப்பை குறிப்பது வந்து பார்த்தீங்கன்னா சினைப்பெயர். ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் கண், கை, இலை, கிளை. ஓகேவா. இப்போ வந்து மனிதன் அப்படின்றது பொருட்பெயர் அப்படின்னா மனிதனுடைய கை என்னது, சினைப்பெயர். இப்போது மனிதன் அப்படின்போது ஒரு பொருள், ஒரு பொருள் உயிருள்ள பொருள். அப்போ ஒரு உயிருள்ள பொருள் அப்படின்னா அது என்ன பொருட்பெயரில் வரும். அந்த பொருளுடைய உறுப்பு மனிதனுடைய வந்து கிளை, அதாவது பாகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கை, கால், தலை, இது எல்லாமே என்ன சினை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளை நம்ம சொல்லலாம். உறுப்பை குறிப்பது. ஓகேவா. பொருளை குறிக்காமல் பொருளின் உறுப்பை குறிப்பது அது சினைப்பெயர். கண், கை, இலை, கிளை எல்லாமே. அடுத்தது பண்பு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். ஒரு பொருளுடைய பண்பு. ஓகே. பொதுவாக பண்புன்னு பார்த்தீங்கன்னா நிறம், சுவை, வடிவம், காலம், சரி நிறம், சுவை, வடிவம், அளவு, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அது பண்பு பெயர். ஓகேவா. அப்போ அப்படிங்கும்போது நிறம் அப்படிங்கும்போது எந்த நிறத்தை பொறுத்து வரலாம், அது வட்டம். வட்டம் பார்த்தீங்கன்னா வடிவம். சதுரம், செம்மை, நன்மை. நன்மைனா ஒரு பண்பு குறிக்கக்கூடியது, செம்மைனா வந்து நிறத்தை குறிக்கிறது, செம்மை நிறம். ஓகேவா. அப்போ நிறம், சுவை, வடிவம், அளவு, இது எல்லாத்தையும் மீன் பண்ணி வரக்கூடியதான் பண்பு பெயர். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் ஆகும். படித்தல், ஆடுதல், ஓடுதல், பாடுதல், நடித்தல், கடித்தல், துடித்தல், வெடித்தல், இது எல்லாமே என்னென்னா தொழில் பெயரில் வரக்கூடியது, ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது. அவ்வளோதான். ஸோ இந்த 6 வகையான பெயர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, படித்து வச்சுங்க. அதே மாதிரி இந்த ஒரு மேட்சஸ் ரொம்ப முக்கியமானது. காவியா வந்தால், இதில் வந்து பார்த்தீங்கன்னா காவியா என்பது பொருட்பெயர், உயிருள்ள பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றால், இதில் பள்ளி என்பது இடப்பெயர். பள்ளி தொடங்கும் நேரம் காலை 9 மணி. மணி என்பது என்னது, காலப்பெயர். காவியா தலையை அசைத்தால், தலையை அசைனா காவியான்றது பொருட்பெயர், காவியோடைய தலை வந்து பார்த்தீங்கன்னா சினைப்பெயர். அடுத்தது பயிர்கள் பசுமையாக இருந்தன. அப்போ பசுமைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பசுமை நிறம், அதாவது நிறம். அப்போ நிறத்தோடைய தன்மை சொல்லுது. அப்புறம் அது நிறப்பண்பு சொல்லத்தான் இது பண்பு பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா நடனம் ஆடுதல் சிறந்த கலையாகும், அது தொழில் பெயர். ஆடுதல், ஆடுதல் என்பது ஒரு தொழில். ஓகே, அது ஒரு சிறந்த கலையை நம்ம சொல்கிறோம். இதை பொறுத்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர் காரண பெயர் என்னன்னு பார்க்கலாம்.
நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர் காரண பெயர். சரி, நம்ம முன்னோர் என்ன பண்ணியிருக்காங்க, அது வழங்கக்கூடிய முறையை பொறுத்து இடுகுறி பெயர் காரண பெயர் நம்ம என்ன பண்ணி 2 வகையாக படுத்திருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இடுகுறி பெயர்னு என்னன்னு பார்க்கலாம். நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் சில பெயர்களை இட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள் ஆகும். சரியா, இடுகுறி பெயர் என்ன அப்படின்னா, அந்த பொருளுக்கு இல்லை அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பேர் வச்சுனே தெரியாது, ஒரு காரணமே எல்லாம் வச்சுருப்பாங்க, ரீசனேலாம் வச்ச பேர் தான் இடுகுறி பெயர்கள். அது ஒரு பேர் வைக்க தான் வச்சுருப்பாங்க தவிர அதுக்கு காரணம் கருதி அந்த பேர் வச்சுருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் கருதி வைக்காமல் ஓகேவா வச்ச பெயர்கள் தான் இடுகுறி பெயர்கள். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இடுகுறி பெயர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ மண், மரம், காற்று. இப்போ காற்று ஏன் காற்றுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது யாருக்கிட்டும் தெரியாது. காற்றுனா காற்று அவ்வளோதான். மரத்துக்கு ஏன் மரம் பேர் வச்சு, மரம்னா மரம் அவ்வளோதான். ஸோ அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியாது, காரணமே இல்லாமல் வச்ச பெயர்கள். அப்போ காரணமே இல்லாமல் வைக்கப்பட்ட பெயர்கள் தான் இடுகுறி பெயர்கள். பொதுவாக அந்த இடுகுறி பெயர்கள் 2 வகைப்படும். ஓகேவா, இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடுகுறி பொது பெயர் பற்றி பார்க்கலாம். நம் முன்னோர் காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர் ஆகும். காரணம் இல்லாமல் பொதுத்தன்மை கருதி வச்சுருப்பாங்க. இப்போ மரம், பழம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், தென்னை மரம், இப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக என்ன சொல்லுறது, மரம் வந்து பார்த்திங்கன்னா அதான் பொது பெயர். இப்போ இதில் சிறப்பு என்னது பார்த்தீங்கன்னா, இப்போ ஆலமரம் ஆலம் என்பது சிறப்பு பெயர், மரம் என்பது பொது பெயர். அப்போ இடுகுறி பொது பெயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடுகுறி பெயராக இருக்கும், அது நிறைய வார்த்தைக்கு வந்து புது பெயராக அமையும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பழம் எடுத்துக்கலாம். இப்போ பழம் என்பது ஒரு பொது பெயர். அந்த பழம்ன்றது ஏன் எதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டால் தெரியாது. அப்போ அது ஒரு இடுகுறி பெயர். அப்புறம் என்னது, எல்லாத்துக்கும் பொதுவாக வருது. அப்போ இடுகுறி பொது பெயர். எப்படி பொதுவாக வருது, இப்போ வந்து இந்த பழம்ன்ற வார்த்தையை வச்சு மாம்பழம் சொல்லலாம், பலாப்பழம் சொல்லலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சொல்லலாம், ஓகே, மாதுளம்பழம் சொல்லலாம், ஆப்பிள் பழம் சொல்லலாம். அப்போது அந்த பழம்னு ஒரு வார்த்தை வச்சு எல்லா பழத்துக்கும் பொதுவாக வந்து இந்த வார்த்தையை சொல்கிறோம். அப்போ பொதுவாக சொல்கிறதுனா பொது பெயர். இது பொது பெயர் அப்படின்னாலும் இது வந்து எந்த விதமான காரணம் இல்லாத இடுகுறி பெயர். அப்போ இடுகுறி பொது பெயர் நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர் வந்து பார்த்திங்கன்னா, நம் முன்னோர்கள் காரணம் எதுவுமின்றி சிறப்புத்தன்மை கருதி ஒன்றுக்கோ அல்லது ஓர் இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி சிறப்பு பெயர்கள். இப்போ வாழை. இப்போ மாம்பழத்தையே மான் பேர் வந்துச்சுன்னா தெரியாது. ஓகேவா, இப்போ மாம் பெருசாக இருக்கும் வச்சுருப்பாங்க அப்படின்னா அதோட பெருசாக பலாப்பழம் நிறைய இருக்குது. சரியா, அப்போ மான்றது ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா, ஆனால் இது மாங்காய் மரத்தை மட்டும் தான் மான் நம்ம சொல்கிறோம். தேங்காய் மரத்தை போய்ட்டு மாம்பழம்னு சொல்கிறது கிடையாது. ஓகேவா, அப்போது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு பொருளுக்கோ மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, சிறப்பு கருதி ஒரு பேர் வைப்பாங்க. அந்த பேர் காரணமே இல்லாமல் இருக்கும். அதான் காரணம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடுகுறி காரண பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, சரி, இடுகுறி சிறப்பு பெயர்மா, சொல்லிட்டேன், இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேவா, அடுத்தது காரண பெயர் நம்ம பார்க்கலாம். நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதி சில பெயர்களை இட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர்கள் காரண பெயர்கள். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர்கள் காரண பெயர்கள் நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் நாற்காலி, கரும்பலகை. இப்போ நாற்காலினா எப்படி இருக்கும், 4 கால்களை வந்து கொண்டு இருக்கும். ஓகேங்களா, என்னது நாற்காலி என்பது 4 கால்களை கண்டிப்பாக பெற்றிருக்கும். அதை நாற்காலி நம்ம சொல்கிறோம். கரும்பலகைனா கருப்பாக இருக்குது, கரும்பலகை. அப்போ காரணம் கருதி தான் அதுக்கு நம்ம பேர் வச்சுருக்கோம். இதுவுமே 2 வகைப்படும், காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர்னு சொல்லிட்டு 2 வகை இருக்குது. ஃபஸ்ட்டு காரண பொது பெயர் நம்ம பார்க்கும்போது காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருட்களுக்கும் பொதுவாக குறிக்கக்கூடியது. இப்போ பறவை வந்து பார்த்தீங்கன்னா பறப்பதனால தான் பறவை. இதில் அன்னப்பறவை இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிப்பறவை. எல்லாமே பறவை என்பது எல்லா பறவைக்கும் பொதுவான ஒரு பெயர். ஆனால் ஒரு காரணம் கருதி வந்திருக்கு. அப்போ எல்லா பறவைக்கும் பொதுவான ஒரு பெயர் காரணம் கருதி வந்ததுனால இது வந்து என்ன சொல்கிறாங்க, காரண பொது பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா காரண சிறப்பு பெயர் அப்படின்னும் போது குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருட்களுக்கும் ஒன்றை மட்டும் சிறப்பாக கூறுவதற்கு வருவதுதான் காரண சிறப்பு பெயர். இப்போ எக்ஸாம்பிள் வளையல், மரக்கொத்தி அப்படின்னும் போது மரக்கொத்தி என்பது இந்த மரத்தை மட்டும் ஸ்பெஷலாக கொத்தக்கூடியது. ஓகே, அப்போ மரக்கொத்தி என்பது நிறைய பறவைகள் இருந்தாலும் மரக்கொத்தி மட்டும் என்ன பண்ணும், மரத்தை வந்து கொத்தக்கூடியது. மரத்தை கொத்தத்தினால அதுக்கு மரக்கொத்தி நம்ம பேர் வச்சுக்கோங்க காரணம் கருதி. ஆனால் மரக்கொத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான விஷயத்தை செய்யுது. என்னது, மரத்தை கொத்தக்கூடிய வேலை, வேறு எதுவுமே செய்யறது கிடையாது. இந்த இடத்துல மரக்கொத்திக்கு வந்து வேறு என்ன டெஃபினேஷன் வேணால் கேட்டால் இது மாதிரி. இப்போ பறவைனா எல்லாமே எல்லா பறவையும் மிங்கில் ஆகிடும். ஆனால் மரக்கொத்தினா ஒரு தனிப்பட்ட ஒரு பறவை பற்றி தான் சொல்லுது. அப்போ தனிப்பட்ட ஒரு பறவையை காரணம் கருதி நம்ம சொல்லுறதுனால காரண சிறப்பு பெயர் நம்ம சொல்கிறோம். ஓகே, அவ்வளோதான். இதில் பார்க்கலாம் இடுகுறி பெயரை வட்டமிடுக. இதில் பறவை வந்து ஒரு காரண பெயர். முக்காலி 3 காலிகள் கொண்டு இருக்கு, மரக்கொத்தி மரத்தை கொத்தத்தினால. அப்போ இது மண் தான் வந்து வராது. அடுத்த காரண பெயரை வட்டமிடுக அப்படின்னும் போது மரம், வளையல், சுவர், யானை வராது, சுவர் வராது, மரம் வராது, வளையல் தான் வரும். ஓகே, ஏன்னா வளைந்து இருக்குதுனால வளையம். அடுத்து இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா வயல், வாழை, மீன் கொத்தி, பறவை என்பது பார்த்தீங்கன்னா வாழை வரும். ஓகேவா, வாழை தான் நீங்கள் எக்ஸாம்பிள் வர கொடுத்தாங்களே.
இந்த மா வாழை இந்த இடுகுறி சிறுபெயருக்கு வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயல் வந்து நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தா முடிக்கிறோம். இதில் திருக்குறள் மட்டும் இருக்கா நான் பார்க்குறேன். ஸோ இந்த இயல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒலி வேறுபாடு நல்லா படிச்சிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அறம் அப்புறம் மனம் ஓகேவா? ஏன்னா ஒலி வேறுபாடு அங்கே புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மொழி ஆய்வுன்றதை நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். அதை நான் ஒவ்வொரு இயலை வந்து முடிக்கும் போதும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். காரணம் என்ன, அவ்வளோ முக்கியமானது. சரியா? ஃபஸ்ட் அறக்கட்டளை என்னென்னா ட்ரஸ்ட். ஓகே, நான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் என்னது அறக்கட்டளை. ஓகேவா? தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர். வாலண்டியராக வந்து நீ இவனை மாட்டினாம சொல்ல இவனே தானாக வந்து மாட்டினான்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படின்னா வாலண்டியர்னா தன்னார்வலர்கள். இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னா ஜூனியர் கிளாஸ். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ஜேஆர்சி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகே, அந்த ஒயிட் கலர் காலர் போட்டிருப்பாங்க ஜேஆர்சி. அவங்க இளம் செஞ்சிலுவை சங்கம் அர்த்தம். அடுத்து வந்து சாரணியர் இயக்கம் அப்படின்னா ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ். ஓகே, என்னது ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தா சமூக சேவகர்கள் வந்து என்னென்னா சோசியல் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. சமூக சேவகர்னா சோசியல் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம வந்து திருக்குறள் வந்து பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம 6வது புக்கில் பார்க்கக்கூடிய 3வது திருக்குறள் பகுதி. இதோட வந்து நம்ம 30 திருக்குறள் வந்து பார்த்துருக்கோம். சரியா? அரண் வலியுறுத்தல். முதல்ல பார்க்கக்கூடிய டாபிக் என்ன, அரண் வலியுறுத்தல். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரை பெற. அது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரை பெற. உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். நம்ம உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அறமாகும். மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே. நம்ம உள்ளம் அளவில் என்ன பண்ணோம், குற்றம் இல்லாமல் சரியாக இருந்தாலே போதும், வேறு எந்த அறமும் தேவையில்லை. இதுதான் வந்து சிறந்த அறமாக சொல்கிறாங்க. நம்ம உள்ளம் தூய்மையாக இருந்தாலே போதும், நமக்கு எல்லாமே நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும், நம்ம செய்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். நம்ம உள்ளத்தில் குற்றம் இருக்குது குறை இருக்குது அப்படின்னா நம்ம செய்கிற செயலையுமே குற்றம் குறை இருக்குன்றத சொல்கிறாங்க வள்ளுவர். அடுத்த 2வது பாடலில் வந்து ரொம்ப முக்கியமானது. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அப்படின்னா அழுக்காறு அப்படின்னா இங்கே பொறாமை. அழுக்கான்னு சொல்கிறாங்க பொறாமை. அவா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பேராசை. அவா கொள்ளுதல் விருப்பம் கொள்ளுதல். அவானா இது பேராசை. வெகுளி அப்படின்னா என்ன, வெகுண்டெழுதல் சினம் கொள்ளுதல். அப்புறம் கடுஞ்சொல்னா இன்னா சொல்னா கடும் சொல். இன்னா சொன்னது கடும் சொல். இது 4மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறமாகும். இது 4மே இல்லாமல் வாழணும். எது இருக்கக்கூடாதான், பொறாமை இருக்கக்கூடாதான், பேராசை இருக்கக்கூடாதான், சினம் கொல்லக்கூடாதான், கடுஞ்சொல் பேசக்கூடாதான். சரியா? ஸோ இது 4மே நம்ம சரியாக பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த அறமாகும். இது 4மே இல்லாமல் வாழ்வதே சிறந்த அறம். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அப்போ அது 4மே வந்து ஒரு கேவலமான செயலை தான் இதில் சொல்கிறார். அடுத்தது ஈகை அப்படின்னும்போது, ஈகை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் மொத்தம் 2 குறளை வந்து கொடுத்துருக்காரு. வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. என்னது, வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. இல்லாதவருக்கு தருவதே ஈகை ஆகும், மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவே ஆகும். இப்போது ஒரு இல்லாத ஒருத்தனுக்கு நீ ஒரு உதவி பண்ணுற அப்படின்னா அதுதான் உண்மையான ஈகை. ஒரு இருக்கிறவனுக்கு நீ போய் உதவி பண்ணுற அப்படின்னா அப்போ அவன் வந்து என்னென்னா அவன் இருக்கிறவனுக்கு நீ உதவி பண்ணும்போது பின்னாடி நமக்கு செய்வான்ற பிரதிபலன் பார்த்து நீ உதவி பண்ணுற பற்றியா, அதுக்கு பேர் உதவியே கிடையாது, அதுக்கு பேர் ஈகையே கிடையாது. அது பிரதிபலன் பார்க்காமல் செய்யக்கூடிய உதவி தான் உதவி. பிரதிபலன் பார்த்து பண்ணுறது வந்து பார்த்தா அதுக்கு பேர் உதவி கிடையாது. இன்றைக்கி நம்ம இதை செஞ்சால் தான் நாளைக்கு நமக்கு அதை செய்வான் அப்படின்ற எண்ணத்தோட செய்யக்கூடாது. இவன் செய்கிறான் செய்யாமல் போகிறான், நம்ம கடமை செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சிடும் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து உதவின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. ஓகேவா? அடுத்தது ஈத்துவக்கும் இன்பம் அரியார்க்குள் தாமுடைமை வைத்திழிக்கும் வன்கணவர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈத்துவக்கும் இன்பம் அரியார்க்குள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவார்கள். ஓகேவா? அதாவது இல்லாதவருக்கு நம்ம கொடுத்து வரக்கூடிய சந்தோஷத்தை, இப்போ நமக்கு எதுவுமே இல்லாத ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு உதவி பண்ண மூலமாக நமக்கு ஒரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்துக்கு இணையானது எதுவுமே கிடையாது. அதாவது அந்த மகிழ்வித்து மகிழ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? அது மற்றவரை மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ அப்படிங்கும்போது அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு உதவி செஞ்சு அந்த உதவியை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு தான் என்ன சொல்லியிருப்பாங்க. அப்போது அந்த ஒரு வரக்கூடிய சந்தோஷத்தை அறியாதவர்கிட்ட என்னதான் பொருள் போய் சேர்ந்தாலும் அந்த பொருள் கடைசியில் இழந்துருவாங்க. அந்த பொருள் வந்து ஒரு பயனற்ற பொருளாக தான் போகும். அதான் சொல்லுவாங்க செல்வத்து பயனே ஈதல். காசு இருக்கிறதுடைய பயன் என்னது, மற்றவங்களுக்கு கொடுக்குறது தான் நம்மகிட்ட காசு இருக்குது, அதே நீ பண்ணாமல் காசை மட்டும் சேர்த்து வச்சு கடைசியில் போகும்போது கொண்டு போகிற அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னா செய்யாமை. இன்னானா தீமையை வந்து செய்யாமல் இருக்கிறது சொல்கிறாங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல். ஓகேவா? நமக்கு திருவள்ளுவர் எழுதின குறளே வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப பிடித்தமான குறட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 குறள். அதில் ஃபஸ்ட்டு எது அப்படின்னா, யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அடுத்து வந்து தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்துவிடல். ஓகேவா? ஸோ அந்த 5 குறள்ல இந்த 3 குறளுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இம்பார்ட்டன்ட்னா எனக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது. சரியா? ஏன் அப்படின்னா, ஆ எல்லா திருக்குறள்ல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். ஆனா, அதுக்கு வந்து ரொம்ப 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 நல்லவனா நம்ம இருக்கணும். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்க முடியாது. ரொம்ப நல்லவனாவும் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் நல்லவனாச்சும் இருக்கணும் அப்படின்னா, ஓகே ஒரு சில விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணும் பார்த்தீங்களா? ஸோ அதில வந்து எனக்கு பர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்ச இந்த குறள் வந்து பார்த்தீங்கன்னா, இத இப்ப சொல்லலாம். ஓகே அதுவும் இந்த குறள் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா நல்ல விஷயம் தான். அதாவது என்னன்னா, நமக்கு வந்து பகை உருவாவதற்கு காரணமே என்ன அப்படின்னா, பழிவாங்கல் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் பகைக்கு வந்து காரணமாகுது. ஓகே அன்னைக்கு நீ என்ன பண்ணல, இன்னைக்கு நான் உன்ன பண்றேன் பாரு அப்படின்னும்போது தான், அந்த இடத்துல தான் அந்த பகை உணர்வே தோன்றுது. அந்த பகை உணர்வு தான் ஒரு மனிதனை வந்து மிருகமா மாத்துது. அந்த மிருகமா மாத்தி அவன வந்து பார்த்தீங்கன்னா, துன்பத்தில போய் ஆழ்த்துது. ஸோ அப்ப என்னன்னா, இந்த உலகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணாத எவனும் இருக்க மாட்டான். சரியா? ஏதாவது ஒரு வகையில வந்து பார்த்தா தப்பு பண்ணியிருப்போம். ஏன் ஆனப்பட்ட புத்தரே கூட பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல தப்பு பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஏன்னா தப்பு பண்ணாம நம்ம கண்டிப்பா இருக்க முடியாது. ஏன்னா என்னதான் நல்ல நல்ல கருத்துக்கள ஒருத்தர் சொன்னாலுமே, அவரும் தப்பு பண்ணிட்டு அந்த அனுபவத்தின் மூலமா தான் அந்த கருத்துக்கள வந்து பதிவேற்றம் செய்வார், பதிவார். அப்ப அப்படின்னும்போது, மேனுவலா எல்லாருமே வந்து ஒரு சில தவறுகள் செய்வாங்க. அந்த தவற வந்து நம்ம மன்னித்து விட தான் பெரிய விஷயம். ஓகே அவங்க தவறு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பழிவாங்குறத பத்தியா, அதுதான் அவங்க தவறு செஞ்சத விட மாபெரும் தவறுன்னு நமக்கு சொல்றாரு. ஓகே. அதான் இன்னா செய்தாரே ஒருத்தல் நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்துதான் அவரை தண்டிக்கும் வழியாகும். ச்சே! அன்னைக்கு நான் உனக்கு வந்து பார்த்தேன்னா, அவ்ளோ பண்ணுனேன்டா டேய்! உன்ன அவ்ளோ அசிங்கப்படுத்தினேன். ஆனா, நீ அதெல்லாம் பார்க்காம இன்னைக்கு நீ ஹெல்ப் பண்ண பார்த்தியா? நீ வேற லெவல்டா அப்படின்னும்போது, இவனுக்கு போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்கள வெட்க பண்ணுவோம். அந்த அளவுக்கு நம்ம உதவி பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அது நம்ம இதுதான் வந்து இயேசுநாதர் என்னன்னா, ஒரு கன்னத்துல இருந்தால் மறு கன்னத்தில் காட்டுன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கன்னத்த அரைத்து முன்னாடி அவனுக்கு 2 கன்னத்த அரைஞ்சுட்டு வந்துரும். சரியா? அதாவது நமக்கு அவன் துன்பத்த தரத்துக்கு முன்னாடியே, துன்பம் தர நெனைச்சாலே, அவனுக்கு என்ன பண்ணுவோம்? மாபெரும் துன்பத்த நம்ம அழிச்சுருவோம். சரியா? ஸோ அந்த மாரி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான வரி. சரியா? அடுத்து ஏன்னா இத கடைபிடித்தோம் அப்படின்னா, உண்மையிலேயே வந்து பாதி பகை வந்து மறைஞ்சிரும். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது. அறிவினான் ஆகுவது உண்டோ? பிறிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. இது அறிவினான் ஆகுவதுண்டோ? பிறிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. என்னன்னா, பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால், தான் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. என்னது? பிற அடைந்த துன்பத்த வந்து, அவனுக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா, அது அவனுக்கு வந்துருப்பா, எனக்கு என்னாப்பான்னு சொல்லிறக்கூடாதாம். அந்த கஷ்டத்த வந்து உன்னுடைய கஷ்டமா நீ நினைக்கல அப்படின்னா, ஓகே நீ பெற்றக்கூடிய அந்த அறிவுக்கு பயனே கிடையாது. நீ அந்த அறிவு பெறாமயே இருந்திருக்கலாம். ஓகே அதுதான் வந்து இங்க சொல்லக்கூடிய விஷயம். அப்போ பிற துன்பத்தை தன் துன்பம் போல நம்ம கருதாம விலகி போனோம் அப்படின்னா, நீ படிச்சதுக்கு, அறிவ பெற்றதற்கு, நீ அறிவாளின்னு சொல்றதுக்கு எந்த விதமான லாக்கியம் இல்ல. அதுக்கு நீ தகுதியான ஆளே இல்லன்றத சொல்றாரு. அடுத்தது 8வது பாடல்ல, எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. அது எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. என்னன்னா, நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. நம்ம உள்ளமே வந்து பார்த்தா மனசாட்சின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மனசாட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பத்தி அதான் இங்க சொல்றாரு. நம் உள்ளம் கண்டிப்பா வந்து நமக்கு உள்ளம் என்பது நமக்கு தப்பே செய்யாது. அது ரொம்ப இப்ப நம்ம மனசாட்சிக்கு விரோதமா ஏன் நடந்துக்கணும்னு சொல்றான்னா, அவன் எவ்வளோதான் கேடு கெட்டவனா இருந்தாலும் அவன் மனசாட்சி நல்ல மனசாட்சியா இருக்கும். அந்த மனசாட்சி அவன வந்து ஒவ்வொரு கேள்வி, "ஏய் நீ பண்றது தப்புடா, பண்ணாதடா, பண்ணாதன்னு" சொல்லும். ஆனா அதையும் தாண்டி அவன் தப்பு பண்ணுவான். அதான் வந்து சொல்றாங்க இங்க. ஓகேவா? அப்ப என்ன? நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட நம்ம செய்யக்கூடாது. ஓகே நம்ம உள்ளம் அறிந்து யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது. கொல்லாமையில வந்து ஒரே ஒரு குறள குடுத்துருக்காங்க. பகுத்துண்டு பள்ளீர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அது பகுத்துண்டு பள்ளீர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அப்படின்னு என்ன அப்படின்னா, தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இது ரொம்ப முக்கியமான வரி. ஓகேவா? இவ்வரி இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்பாங்க. எது? திருக்குறள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னது நமக்கு வரக்கூடிய ஒரு பொருளை வந்து பிறருக்கு எல்லாமே இருக்கிற எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, அதில் தான் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஷேரிங் மேட் தென் ஹாப்பி நம்ம சொல்ல பற்றியும் அதுதான். ஸோ அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, இதுதான் அறநூல்கள்னு சொல்லியிருக்காங்க. நூலோர்னா நூலை எழுதிய சான்றோர் எல்லாமே தொகுத்த எல்லா நூல்களுமே எதை பற்றி சொல்கிறாங்க? இதை பற்றி தான் சொல்கிறாங்க. எது? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தான் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது குறள். பெரியாரை பிழையாமை. பெரியார் சொல்கிற சொல்லுக்கு, பெரியவர்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு வந்து நம்ம பிழை சொல்லக்கூடாது. அதில் 2 குறள் கொடுத்துருக்காங்க. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றுலும் எல்லாம் தலை.
ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, போற்றுவார் போற்றுளுள் எல்லாம் தலை. அப்படின்னா ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது, அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளில் சிறந்த வழியாகும். இது ஆற்றல் உடையவர்கள் அப்படின்னா ஆற்றல் உடைய திறமைசாலிகளை வந்து நம்ம ஏதாவது ஒரு இகழும்படி பேசிட்டு இல்லை வந்து அவங்க மனசு கஷ்டப்படாம பேசிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற பல நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சிடும். ஏன்னா ஆற்றல் உடையவங்க அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க நம்மளை திருப்பி. நம்ம பெரிய இடத்துல வச்சுக்காத சொல்லாம பற்றி அதுதான் இங்கே சிம்பிளாக சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து 10வதுலேருந்து எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியாரை பிழைத்தொழுகுவார். சூப்பரான குரல். எரியார் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். அப்படின்னா எரியால்னா அப்படின்னா தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும். அதாவது எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்வது தப்ப முடியாது. பெரியவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தீங்கு செஞ்ச அப்படின்னா அது தப்ப முடியாது. இதுவே நம்ம தீ காயத்துலேருந்து கூட நம்ம வந்து விடுபட்டலாம். பெரியவருடைய அந்த வார்த்தை கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செஞ்ச அந்த தீங்குலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியாதுன்றதை சொல்லியிருப்பாரு. ஓகேண்ணா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் இந்த 10 பாடம் வந்து முடிச்சிருக்கோம். மொத்தமாக 6வது புக்கில் வந்து நம்ம 30 திருக்குறள் முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஏழைகளுக்கு உதவி செய்வதே என்னது? ஈகையா, வறுமையா, கொடுமையா, பகையா அப்படின்னு கேட்டால் ஈகை. அடுத்தது பிற உயிர்களின் டேஷுக்கு கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். பிறவின் துன்பத்தை கண்டு நாம் வருந்தணும். அதான் உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்தரமாகும். உள்ளத்தில் என்ன இருக்கக்கூடாது? குற்றம் இல்லாமல் இருக்கணும். அவ்வளோதான். ஸோ இதோட முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற டாப்பிக்காக வந்து பார்த்துங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அதை இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயல் 8 வந்து முடிக்கிறோம். கடைசி இயல் 9வது இயலை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு முக்கியமான இயல் தான். ஆனால் இதில் வந்து நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான டாபிக் வந்து ரொம்ப கம்மி தான். சரிங்களா? 2 முக்கியமான டாபிக் தான். ஸோ அதிலையுமே வந்து மேலோட்டமாக நம்ம படித்தாலே போதும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இயல்லையே இது கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு இயல் தான். சரிங்களா? சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம என்னென்னதை நம்ம பார்க்கலாம். இந்த இயலுடைய தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது இன்னுயிர் காப்போம். இது இன்னுயிர் காப்போம். சில பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உயிர்களுக்கு நம்ம எப்படி நன்மையை செய்யணும், சரியா, மண்ணில் உள்ள உயிர்களை வந்து நம்ம எப்படி காப்பாற்றணும், ஒரு உயிருடைய வேல்யூ என்ன அப்படின்னு தான் வந்து இந்த தலைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஆசிய ஜோதின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி எழுதிய ஒரு நூல் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கவிமணியை பற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். கவிமணி தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். ஓகேவா? இப்போ தேசிக விநாயகனார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூற்றாண்டு வாழ்ந்த கவிஞர் அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் தான் தேசிக விநாயகனார். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். சரியா? தேசிய விநாயகனார் இவருடைய பேர். கவிமணின்றது பார்த்தா இவர் வாங்கின பட்டம். சரிங்களா? சரி, காட்டுது. ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. ஆசிய ஜோதி நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து கவிமணி எழுதுனது கிடையாது. ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதின லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற ஒரு நூலை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த ஆசிய ஜோதி. இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. ஓகேவா? இந்த ஆசிய ஜோதி வந்து பார்த்து யாரை பற்றி சொல்லுது? புத்தருடைய வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் அது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன சொல்லிக்கலாம் அந்த பாடலை பார்க்கலாம். அது மாதிரி நம்ம கதை சுருக்கத்தை பற்றி பார்த்துரும். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தர் பிரான். பிம்பிசார மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. அவற்றை நடுவில் வலியால் துடித்து கொண்டிருந்த அடிபட்ட ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார். யாகசாலையை அடைந்தார். மன்னனுக்கு அறிவுரை கூறினார். நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார். என்ன அப்படின்னா நம்ம நல்லாவே தெரியும், புத்தர் வந்து ஒரு அரச குடும்பத்தை பிறந்தவர் தான். கிட்டத்தட்ட வெளியே வராமல் அவரை வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ வெளியே வந்தோடனே வெளியே நடந்த புத்தர் கண்ட அந்த காட்சிகள் எல்லாமே வந்து அவர் மனசை வந்து ரொம்ப உருக செஞ்சுது. ஸோ எல்லாரும் இப்படி வாழும்போது நம்ம மட்டும் இப்படி ஆடம்பர வாழ்க்கையை பகட்டு வாழ்க்கையை வாழறோம்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை துறந்து எளிய வாழ்க்கையை வாழ நோக்கி அரச பதவி வந்து துறந்துட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிம்பிசார மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா யாகத்துக்காக ஆடுகளை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு செல்லும்போது அதை பார்த்தார் இவர். அதுலேயும் குறிப்பாக ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து அடிபட்டு இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து வச்சுக்கிட்டு
இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்னன் யாகசாலை நடத்தக்கூடிய இடத்துக்கு போயிட்டு யாகம் நடத்தக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் மன்னனுக்கு வந்து அறிவுரையை வழங்கினார். உயிர்கொலை வந்து நாடெங்கும் வந்து தடை விதித்தார். சரியா? ஸோ உயிர்கள் என்பது பார்த்திங்க அப்படின்னா இப்படி நமக்கு வந்து இங்கே வாழக்கூடிய உரிமை இருக்கும், அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இங்கே வாழ்வதற்கான உரிமை இருக்குது. ஒரு உயிரை பறிக்கக்கூடிய அதிகாரம் நமக்கே கிடையாதுன்றதை அழகாக சொல்லிட்டு வந்திருப்பார். சரிங்களா? சரி, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கவிமணின்றவர் நம்ம சிலபஸை கவர் ஆகக்கூடிய நம்பறதுனால இந்த பாடல் வகையில் கேட்கணும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக படிச்சுங்க. நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே, துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. அதாவது அங்கே புத்தர் வரத்தை பார்த்தோன்னா அங்கே எல்லாருமே வந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேரில் நிற்பதுக்கே நிறைய பேர் வந்து அச்சப்பட்டாங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது புத்தர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார். அந்த விஷயத்தை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாழும் உயிரை வாங்கிவிடில் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும், வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்த நினைக்கலும் ஆகாதையா. இப்போ அந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, டக்குன்னு என்ன பண்ணிடலாம், உயிர் எடுத்துடலாம். ஆனால் அந்த வீழ்ந்த உடலிருந்து திரும்ப உயிரை வந்து வர வைக்கக்கூடிய பவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மன்னனுக்கும் வேந்த நினைக்கலும் ஆகாதுன்னா மன்னனால் முடியாத எதுவுமே கிடையாது. ஆனால் மன்னனாலே முடியாததுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சரியா? உயிரை உடம்புலேருந்து எடுக்க முடியும், ஆனால் உடம்புலேருந்து போன உயிரை திரும்பணும் உடலுக்கே கொண்டு வர முடியாது. அதான் சொல்கிறார். அடுத்தது, யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம், பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அறிந்திலீரி. ஓகே, எல்லாரும் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ தான் நினைக்கிறாங்க, தன் உயிரை காப்பாற்று தான் போராடுறாங்க. இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு கூட பார்த்தீங்கன்னா உயிர் பிழைக்க பாடுபட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிழைக்க வேண்டியிருக்கு. சரியா? எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உயிரை காப்பது தான் ஒரு பெரிய கடமை நினைக்கிறாங்கன்றது சொல்கிறாரு. அடுத்த பாடலில், நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள் நிலம் முற்றுமே அண்டிடலாம், பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ. ஓகேவா? அடுத்து மொத்தம் பாடலை படிச்சிடறேன். காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம், வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்ம அறியாத மூடரையா. ஓகே, காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வு உடையவராம், வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. அடுத்தது, காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்கள் ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ. அடுத்தது, அம்புவி மீதில் இவ்வாடுகள் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரளவோ, நம்பி இருப்பவர் கும்மி எரிந்திடில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் 7 ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ, தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வம் ஒரு நாளும் இல்லையே இல்லா ஐயா. அடுத்து பாருங்க, கடைசியான பாடல். ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, 7 ஆட்டின் உயிரை வாங்க வேண்டா, பூதலன் தன்னை நரகம் அது ஆக்கிடும், புத்தியை விட்டு பிழையும் ஐயா அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் 2 பாடல் பார்த்தோம்னா 3வது பாடல் பாருங்க. எல்லோரும் தம் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாக்கின்றனர், எறும்பு கூட தன் உயிரை காத்துக்கொள்ள பாடுபடுவதை அறியாதவர் உண்டோ. சரி, எல்லாருமே தன்னுடைய உயிரை வந்து காப்பாற்றிக்கிறாங்க, எறும்பு கூட பார்த்தீங்கன்னா தன் உயிரை காப்பாற்றி எவ்வளோ போராட்டம் மேற்கொள்ளுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். நல்ல மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்த இவ்வுலகம் முழுமையும் இரக்கத்தால் ஆட்சி செய்ய முடியும், உலகில் மழை பெய்வதால் வயல் பக்குவம் அடைவதை அறியாதவர் உண்டோ. ஓகே, நல்ல மனம் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த பரந்த உலகம் முழுமைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால இரக்கத்தால் ஆட்சி செய்ய முடியும். அந்த பரந்த மனம் இருந்தால் தான் நமக்கு இரக்கம் இருக்கும், அந்த இரக்கம் இருந்தால் இது பெரிய பரந்த மனம் தான் சொல்றாரு. ஓகேவா? அடுத்தது, எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வாழ்பவர், இந்த மறைப்பொருள் அறியாதவர் பிற உயிர்களை வருத்தி தாமும் துன்புறுவர். ஓகேவா? அதாவதுன்னா எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்ளணும். எல்லா உயிர்கள் அப்படின்னா ஆடு மாடு கோழி ஜீவராசி ஓரறிவு உயிரிலிருந்து 6 உயிர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரக்கம் கொள்ள வேண்டும். சரியா? அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான நேர்மையுடையவன்னு சொல்கிறாங்க. அப்படி செய்யாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களையும் கஷ்டப்பட்டு தானும் கஷ்டப்படுவாங்க, அதான் சொல்கிறாங்க. அடுத்தது, காடு மலை எல்லாம் மேய்ந்து வருகிறது ஆடு, அது தன் குட்டி வருந்திடும் வகையில் பாலை எல்லாம் மக்களுக்கு தருகிறது, இதனை தீய செயல் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ. ஓகே, காடு மலையெல்லாம் மேய்ந்து என்ன பண்ணுது, ஆடு வந்து மேய்ஞ்சிட்டு வருது, அது தன் குட்டி வருந்திடும் வகையில் பாலை எல்லாம் மக்களுக்கு தருகிறது. சரியா? குட்டி எல்லாம் வந்து வருது என்ன பண்ணுது, அந்த பாலை வந்து மக்களுக்கு கொடுக்குது, இதை வந்து நீங்கள் தீய செயல்னு சொல்ல முடியுமா?
ஏன்னா ஒரு ஆடு வந்து பார்த்தா தனக்கான பாலை வந்து மக்களுக்கு கொடுத்து உதவும் போது அது வந்து ஒரு நல்ல செயல் தானே, மற்ற உயிர்களுக்கும் நன்மை தானே செய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தன் குட்டியை வருந்தியும் மற்றவங்க செய்யுது. அடுத்தது, இந்த உலகில் ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கும் உயிர்கள் அல்றோ, நம்மை நம்பி இருப்பவரின் வயிறு எரியும் வகையில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஓகேவா, இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசியுமே வந்து பார்த்தீங்கன்னா மனிதனை நம்பி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இவர் சொல்லக்கூடிய நம்பி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த உயிரினங்கள் நம்பி இருக்குமே தவிர உயிரினங்கள் எதுவுமே நம்ம நம்பி இல்லை. அதாவது என்ன நம்பி இருக்குன்னா, இவன் நம்மளை எதுவும் பண்ண மாட்டான்ற நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். சரியா, ஆனால் நம்ம அப்படி விட்றோமா? அப்படி விடுறதில்ல. ஓகேவா, ஸோ அப்போ அப்படின்னும் போது அந்த நம்பிக்கைக்கு நம்ம வந்து பாதகமாக செயல்படும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தான் சொல்கிறாங்க அதில். அடுத்தது, 1000 பாவங்கள் செய்து ஆட்டின் உயிரை எடுப்பதால் பாவங்கள் அகன்று போகுமோ, ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது. என்ன சொல்கிறேன்னா அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது இந்த எல்லாம் நம்ம வந்து பாவம் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு ஆட்டை பலி கொடுத்து ஒரு யாகம் நடத்திட்டா எல்லாமே போயிடுமா என்ன? நீ பண்ண நன்மையும் தீமையும் ஒன்று விட்டு போகாதுன்றது சொல்கிறார் அழகா. அடுத்தது, ஆகையால் தீய செயல்களை செய்யாதீர்கள், பிற உயிர்களை கொல்லும் செயலை செய்யாதீர்கள், இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றும் எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள், இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அறிவுரை வந்து வழங்குறாரு. ஓகேவா, அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தரின் வரலாற்றை கூறும் எதுனா ஆசிய ஜோதி. அடுத்தது, 2வது, நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார் அப்படின்னா எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்வதுதான் நேர்மையான வாழ்பவர். அடுத்து, ஒருவர் செய்யக்கூடாதுன்னு எது சொல்கிறாங்க? தீவினை தான் செய்யக்கூடாது. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும், எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் அப்படின்னா இன்னுயிர். அடுத்தது, மலை கூட்டல் இல்லைன்னா மலையலாம், மலையலாம் இங்கே இருக்குது இருக்கு பாருங்க, அவ்வளோதான். அடுத்தது, 2வது ஒரு முக்கியமான வந்து ஒரு உரைநடை பகுதி தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வள்ளலாரை பற்றி, அன்னை தெரசாவை பற்றி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைலாஷ் சத்யாத்ரி, ஓகேங்களா. ஸோ இவங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து வள்ளலாரை பற்றின தகவல் முக்கியமானது, ஏன்னா நம்ம சிலபஸில் வந்து படிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி அன்னை தெரசாவும் கைலாஷ் சத்யாத்ரியும் வந்து ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க போதும். ஆனால் மனிதநேயன்ற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அவங்க செய்த செயல்பாடு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஓகேவா, இதில் வந்து முக்கியமாக வந்து ஒரு 4 மேற்கோள் இருக்கும். கைலாஷ் சத்யார்த்தியை பற்றி ஒரு சில டேட்டாக்கள் இருக்கும், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவுமே இருக்காது. அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு மேற்கோள் இருக்குது. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இவர் இடம்பெறக்கூடிய பார்த்தீங்கன்னா புறநானூறு. தமக்கென முயலா நோன்றான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. சரியா, தமக்காக எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க, மற்றவங்களுடைய நன்மைக்காக செயல்படுவது தான் தமிழர்கள் அப்படின்ற மாதிரி புறநானூற்றை சொல்லக்கூடிய வரியை சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வள்ளலாரை பார்க்கலாம். வள்ளலாரை பற்றி கொடுத்துருக்காங்க. வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவதுண்டு. சரியா, ஏன்னா வள்ளலார் வாழ்க்கையில் நிறைய அற்புதம் நிகழ்ந்திருக்கு. அதில் ஒன்று எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் எப்பயுமே வந்து பார்த்தா அந்த காலத்தில் வந்து நடந்தான் போகணும், எந்த ஊர் போனால் நடந்தான் போகணும். ஸோ அப்போ நீண்ட தூரம் வந்து பயணம் முடிந்ததுனால என்ன பண்ணுறேன்னா ஒரு வழியில் ஒரு சத்திரம் இருக்கும்போது அந்த சத்தத்தை படுத்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா படுத்துட்ருக்காரு. அந்த சத்திரத்தோட திணையில் வந்து படுத்துட்ருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேருந்து ஒரு திருடன் வரான். அந்த திருடன் என்ன பண்ணுறா அப்படின்னா அவருடைய தங்க கடுக்கனை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க பார்க்குறான் காதுலேருந்து. ஒரு காதுலேருந்து எடுத்துகிற உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்பி படுக்கிறாரு. இன்னொரு காதல் எடுத்து எதுவாக வந்து வைக்கிறாரு. அதையும் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஐயா இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தங்க கடுக்கன்னு, நீ கம்மியான விலைக்கு வச்சு ஏமாந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொன்னோடனே இந்த திருடனுக்கு ரொம்ப சுருக்குன்னு ஆகிப்போகுது. என்னடா ஆச்சுச்சா இப்படி, அதாவது அப்போ நம்ம திருடனுக்கு தெரிஞ்சு தான் இந்த இருந்திருக்காரு. ஓகேவா, அப்போது நம்ம பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் பண்ணியிருக்காரு. சரி, என்னென்னா அப்போது நம்ம அவர் ஏமாற்றணும், ஆனால் அவர் நம்ம ஏமாறக்கூடாதுதான் சொன்னார் பற்றியா. ஸோ அப்போ என்னென்னா நம்ம மீது இறக்கம் காட்டினார் பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போவே அந்த திருடன் வந்து திருந்திட்டு தான் இந்த கதையில் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் மக்களின் பசிப்பினியை கண்டு உள்ளம் பாடினார். ஏன்னா அவருடைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம், அந்த 1800 காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான பஞ்சம் நிலவே. என்ன பண்ண முடியல அப்படின்னா அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னும்போது அந்த பசியை போக்கு கொண்டான வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சது. அதனை நீக்க வந்து விரும்பினார். அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய பெரும் முயற்சியால் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார். அது சத்திய தர்மசாலையை வந்து நிறுவினார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ கூட என்ன பண்ணுறாங்க, வடலூரில் வந்து செயல்பட்டு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் யார் அப்படின்னா வள்ளலார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னது யார்? வள்ளலார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லா எக்ஸாமும் கேட்பாங்க இது. அடுத்தது அன்னை தெரசா பற்றி நம்ம பார்க்கலாம்.
ஸோ அன்னை தெரசா பற்றியும் ஒரு விஷயம் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு நாள் அன்னை தெரசா வந்து சாலையின் ஓரமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வழியில் ஒரு மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக படுத்திருக்காங்க. அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா துணியால் மூடி இருந்தாங்க. ஒரு கையில் வந்து ஒரு பூனைக்குட்டி அணைத்து கொண்டு இருந்தாங்க. சரி, அந்த அன்னை தெரசா என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு அவங்கள உற்று நோக்கி அவங்க தொழுநோயில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மூதாட்டியின் முகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கூட பார்த்தீங்கன்னா அவனுக்கு விரல்களே இல்லை. அதை பார்த்து ரொம்ப மனமுருகின அன்னை தெரசா என்ன பண்ணால் அவங்க அருகில் போயிட்டு அவனை தொட்டு ஏமா இந்த சாலையோரம் படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னை தொடாதீங்க, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன், என்னை உறவினர்களே என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, என் கூட யாரும் பேசத்தே இல்லை, என்னை கண்டாலே எல்லோரும் விலகி ஓடுறாங்க, இந்த பூனைக்குட்டி மட்டும் தான் என் கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது அன்னை தெரசா வந்து கண்ணீர் விட்டு, இவங்க மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான நோயெல்லாம் வந்து பார்த்தா இருப்பாங்க, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தொழுநோயில் கடுமையான பாதிக்கப்பட்டுருக்காங்க. அப்போ அப்படின்னும்போது நம்ம அவங்கள மீட்பதுக்குன்னா என்ன ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இறுதி காலம் வரைக்கும் என்ன பண்ணாங்க, தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அதுலேருந்து மீண்டெடுக்கும் வேலையை வந்து பண்ணாங்க. அதான் வந்து அன்னை தெரசாவுடைய நம்ம சாதனையாக சொல்கிறோம். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் அன்னை தெரசா. யார்? மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என வாழ்ந்தவர் அன்னை தெரசா. அதாவது என்ன பண்ணாங்க, அமெரிக்கா நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஓகே, அன்னை தெரசாவுடைய ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனசு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வரைக்கும் நமக்கு சாவே கிடையாதுன்றதை சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது மூணாவது கைலாஷ் சத்யார்த்தி. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமெரிக்கா நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி தான். ஓகேவா, கைலாஷ் சத்யார்த்தியும் மலாலா யூசப்சாய் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நோபல் பரிசு வந்து வாங்குவாங்க. இவர் சிறு வயதில் தினமும் பள்ளிக்கூடம் போகும்போது சாலையோரம் ஒரு பையன் என்ன பண்ணால் தன் தந்தையோடு வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஓகேவா, நம்ம வயசு தான் இருக்கும், நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஸ்கூல் போகிறோம். அந்த பையன் வந்து பார்த்தா ஸ்கூல் போகலையே அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவனுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க வந்து வறுமையில் இருக்காங்க, அவங்களால படிக்க முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களுக்கு பாடம் சொல்லி தர ஆசிரியரும் அவங்க வீட்லேயும் கேட்கும்போது அதான் சொன்னாங்க. அப்போ வந்து இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போகுது. ஸோ அப்போ வந்து காசு இல்லாதனால அவன் படிக்கலையா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து ஒரு தடையாக இருக்குது அப்படின்னும் போது அதை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு முற்பட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அளிப்பதற்காக ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பித்தார். அந்த இயக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு இயக்கம். ஓகேவா, ஸோ இந்த இயக்கத்தின் மூலமாக வந்து பார்த்தா நிறைய குழந்தை தொழிலாளர்களை வந்து ஒழிச்சிருக்காரு, மீட்டு அவங்களுக்கு புது வாழ்வு வழங்கியிருக்காரு. சரியா, கிட்டத்தட்ட இந்த 30 ஆண்டுகளை 86,000 குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்களை இது வரைக்கும் மீட்டிருக்காரு. எவ்வளோ? இந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்கள். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றுள்ளார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரையாற்றுவது யாரு? இந்த கைலாஷ் சத்யார்த்தி. ஓகேங்களா, அந்த ஃபோட்டோவில் இருக்க பற்றி இவர் தான். இவர் சொன்ன ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மனிதநேயன்ற டாபிக் வந்து முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து புக் பேக் பார்க்கும்போது எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல், அதுதான் வந்து என்னது மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஷ் காட்டியவர் வள்ளலார். என்ன, அதாவது அன்பு காட்டியவர் தான் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு அமெரிக்கா நோபல் பரிசு தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பாதுகாப்போம். அடுத்து ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. வள்ளலார் எதுக்குன்னா வள்ளலார் வந்து பசிப்பினி போக்கியவர் தான். கைலாஷ் சத்யார்த்தி அது குழந்தை உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா வந்து நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அவ்வளோதான், முடிஞ்சுங்களா? ஸோ இதோட முடிஞ்சு. அடுத்தது முடிவின் ஒரு தொடக்கம். இது வந்து ஒரு விரிவான பகுதி. இது எதுவுமே இருக்காது. ஒரு ஆக்சிடென்டான பையனுடைய உடல் உறுப்பு தானம் செஞ்சுருப்பாங்க. அந்த உறுப்பு தானம் வேற ஒரு ரூபத்தில் வந்து வாழ்ந்துருக்கும். அவ்வளோதான். ஸோ இதில் வேறு எதுவுமே இல்லை. படிக்கிறதுக்கெல்லாம் கூட ஒன்றுமே இருக்காது. சரிங்களா, அவ்வளோதான். அடுத்து வந்து அணி இலக்கணம். ஸோ அணி இலக்கணம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து நிறைய அணிகளை வந்து கேட்பாங்க. சரியா, ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு இதில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி, ஒரு செய்யுள் பகுதியை கொடுத்துட்டு இதில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி என்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரியான வினாக்கள்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்கறதில்ல. சிலபஸ் வந்து நம்ம அணின்றது இல்லாததுனால கேட்கறதில்ல. இதில் வந்து பார்த்தா 2 அணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இயல்பு நவிற்சி அணி ஒன்று, அதே மாதிரி உயர்வு நவிற்சி அணின்னு சொல்லி மொத்தம் 2 அணிகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த டாபிக் வந்து முடிக்கிறோம். இந்த இயல் வந்து ரொம்ப சின்ன இயல் தான். ஓகேவா, செய்யுள் பகுதி ஒன்று தான், உடனே பகுதியும் ஒன்று தான். விரிவானம் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அணிகளுக்கு நம்ம சிலபஸில் இல்லை. சரிங்களா, அந்த 2 அணியை பற்றி மட்டும் படிச்சிங்க, டெஃபினேஷன் மட்டும் படிச்சு நல்லது தான். ஓகேவா, அணினா என்ன அப்படின்னா அழகுன்னு சொல்லிட்டு பொருள்.
அணியானது அணிகலன் சொல்லிட்டு சொல்கிறோம். அணிகலன் நமக்கு என்ன பண்ணுது, அழகை வந்து தரக்கூடியது. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி ஆகும். ஒரு பொருளின் இயல்பை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத இருக்கிறபடியே சொல்லத்தான் இயல்பு நவிர்ச்சி அணி. இதனை வந்து தன்மை நவிர்ச்சி அணியும் எனவும் அழைப்பர். ஓகேவா, அதுக்கு ஒரு பாடு கொடுத்துருக்காங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். எனவே அது இயல்பு நவிர்ச்சனி ஆகும். ஸோ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த இயல்பாக அப்படியே சொல்லறது வந்து பார்த்தா இயல்பு நவிர்ச்சி அணி, அது தன்மை நவிர்ச்சின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு பசுவும் கன்றும் தன்னுடைய பாசத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துகின்றது தான் கொடுத்துருக்காங்க. இயல்பாக வெளிப்படுது. நார்மலாக ஒரு பசு கன்றுனா இதான் பண்ண போதுன்றத இயல்பாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்த உயர்வு நவிர்ச்சி அணின்னு பார்க்கலாம். ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி ஆகும். இது ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி பில்டப் பண்ணி சொல்லத்தான் அந்த உயர்வு நவிர்ச்சி அணி. அது சொல்ல போகிறாங்க. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்று ஒரு தாய் தாளாட்டு பாடுகிறாள். இதில் உயர்வு நவிர்ச்சி அணி அமைந்துள்ளது. சரியா, அதாவது என்னென்னா, நீ சில்லு தண்ணியில் குடித்தாலும் உனக்கு செட் ஆகாது, வெந்நீரில் குடித்தாலும் உனக்கு செட் ஆகாது. சரி, ஆகாய கங்கை அனல் பறக்கும், பாதாள கங்கை வந்து பாடி அழைத்தார், அதான் உனக்கு எதமாக இருக்குன்றதுக்காக. ஸோ அப்போ என்னென்னா, சாதாரணமாக தண்ணியை குடிக்கிறாங்க, தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா பையனை வந்து குளிக்க வைக்கணும். ஆனால் அந்த தண்ணியில் குளிக்க வைக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் தண்ணி எடுத்து வந்தன்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாங்கல்ல. ஒன்றும் இல்லை, தண்ணியை வச்சு ஒரு பையனை குளிப்பாட்ட போகிறாங்க ஒரு தாய். அப்படி குளிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க, அந்த தாளாட்டு பாடுறாங்க. இந்த தண்ணி எங்கே எப்பேற்பட்ட தண்ணி தெரியுமா, இந்த தண்ணி அவங்க தாத்தா எங்கேருந்து கொண்டு வந்தார் தெரியுமா அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணுறாங்க. சரி, அதான் வந்து உயர்வு நவிர்ச்சி அணி. ஓகேங்களா, அவ்வளோதான். அதோட இந்த டாபிக் வந்து முடிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த கலைச்சொல் மட்டும் படித்தா போதுமானது. மனித நேயம் அப்படின்னா ஹியூமனிட்டி நம்ம சொல்லுவோம். கருணை அப்படின்னா மெர்சி, இது கருணைனா மெர்சி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைனா டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகேவா, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன். நோபல் பரிசு அப்படின்னா நோபல் பிரைஸ். சரக்குந்து அப்படின்னா லாரி. நான் வச்சுக்கோங்க, சரக்குந்துனா இது முக்கியமானது, சரக்குந்துனானது லாரி. ஓகேங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இயல் 9, அதாவது ஒட்டுமொத்தமாகவே நம்ம வந்து 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கோடைய கிளாஸ் வந்து நம்ம இதோட முடிக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இயல் வயசாக நம்ம ஒவ்வொரு இயலாக பார்த்துட்டோம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இயல் வயசாக நம்ம பார்த்து மட்டும் இல்லாமல் மொத்தம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து பார்த்தா நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா, ஏன்னா நம்ம பார்க்கத்தோடு மட்டும் விட்டுறாமல் அந்த பார்க்கும்போதே நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு சில தலைப்புகள், நம்ம வந்து கேள்வியே படாத ஒரு சில டாப்பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு படித்தோம் அப்படின்னா எக்ஸாம் டைம் நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ இயல் 9 வந்து தெளிவாக படிச்சுட்டு என்ன பண்ணீங்க, திருப்பணும் இயல் 1லேருந்து 9 வரைக்கும் ஒரு கிளாஸ் இருந்து ரிவிஷன் விட்டீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்தை வந்து முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோ பதில் அடுத்த லைவ் கிளாஸ் வந்து வேறு ஒரு முக்கிய தகவலாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபன் துரான் அகாடமி. தேங்க்யூ.